நேரம்ங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அத்தியாவசியங்கிறத விட அதுதான் நம்மளோட வாழ்க்கைன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் முன்னாடி போயிருந்தேன்னா அவர் உயிரை காப்பாற்றிருக்கலாமே, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ் போயிருந்தேன்னா என்னோடய ஜாப்பை நான் தக்க வச்சுருக்கலாமே, அதாவது ஓனர்கிட்டையோ இல்லை அவங்க மேனேஜர்கிட்டையோ திட்டு வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாமல் டைமை சுத்தமாக வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க. டைம் எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில். அந்த நேரங்கிறது ஒருத்தனோட வாழ்க்கையே அப்படியே சுற்றி விட்டுரும்பாங்க, அதாவது மாற்றி விட்டுரும்பாங்க. எங்கேயோ போக வேண்டிய ஒரு ஆள் அந்த நேரக்கோளாறுனால எங்கே வேணாலும் போகலாம். மருத்துவர்கள், டாக்டர்ஸுக்கு டைம்ங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று. ஒருவேளை டாக்டர்ஸ் யாராச்சும் ஆப்ரேஷனுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட அங்கே ஒரு உயிர் போயிடும். அதே மாதிரி தான் டாக்டர்ஸ் நம்ம கொரோனா நேரத்தில் எவ்வளோ பேரோட உயிரை காப்பாற்றின வாழும் கடவுள்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு டாக்டர் அவரோட வாழ்க்கை கரெக்டாக போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்தால் அவரோட வாழ்க்கையே திருப்பி போட்ட ஒரு கதையை, ஒரு உண்மை சம்பவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. எப்படிங்க இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே ஒரு மாதிரி தோணுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்கும். இப்போவே சொல்லிடுறேன், 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் மாசமான பெண்கள் இந்த ஸ்டோரியை தவிர்த்துருங்க. அடுத்த ஸ்டோரி வேறு எதனா இருந்துச்சுன்னா நான் டிஸ்க்ளைமர் போடுறதை பொறுத்து நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க, நாங்கள் பார்ப்போம், எனக்கு கம்மியான ஏஜ் தான், நான் மாசமாக தான் இருக்கேன், பட் பார்ப்பேங்கிறீங்கம்மா. நான் உங்களோட அண்ணனா, ஒரு தம்பியாக, உங்களோட சொந்தமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், விளையாடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான கதைகள்லாம் எடுக்க போகும்போது இப்போ நான் தனியாக தான் இந்த ரூமில் உட்காந்து நான் தனியாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், தனியாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கே ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது. என்னை சுற்றிலும் யாரோ ஒருத்தர் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியும், என் சைட்லேருந்து யாரோ ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்கிற மாதிரிலாம் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே தனியாக தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நம்ம ஸ்டோரியை, டெவில்ஸ் கிச்சனை. அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்னிங் டைமில் கூட கேளுங்க. நிறைய பேர் நைட்டு தான் நான் பார்ப்பேன், என் குழந்தை வயிற்றில் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. வாங்க இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புனவர் டாக்டர் விஜய். அவர் சென்னையை சேர்ந்தவர். சென்னையில் அவங்க அப்பா, அம்மா, இவங்க 3 பேர் தான் மொத்தத்துக்கே அவங்க குடும்பத்தில். சின்ன வயசுலேருந்தே பேம்பர் பண்ணி வளர்க்கப்பட்ட ஒரு ஹைஃபையான வாழ்க்கையில் இருக்கிற ஒருத்தர் தான் டாக்டர் விஜய். இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி, நீங்கள் கேட்க போகிற ஸ்டோரி ஃபுல்லாக கேளுங்க. ஒரு இடம் கூட விடாமல் மைனூட்டாக நீங்கள் வாட்ச் பண்ணால் தான் கடைசியாக வரப்போகிற ட்விஸ்ட் என்னங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ரொம்பவே பயங்கரமாக இருக்குங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பார்த்து பேம்பரிங் பண்ணி வீட்டிலேயே வளர்ந்த ஒரு பையன்தான் விஜய். அவருக்கு அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு ஏசிலேயே வாழ்ந்த ஒரு மனிதருங்க. அதாவது ஏசி இல்லைன்னா அவருக்கு தூக்கம் வராது, அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி. இன்னொன்று வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அவர் யூஸ் பண்ணுவாங்க, இந்தியன் டாய்லெட் அவங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர் 2017 2024 வரைக்கும் அவருடைய MBBS படிப்பை படித்து முடிக்கிறாரு வித் இன்டர்ன்ஷிப்போட. 2024 செப்டம்பரில் அவரோட இன்டர்ன்ஷிப்போடு சேர்ந்து MBBS முடிஞ்சதுக்கப்புறமா அவருக்கு ஒரு வேலைக்கு போகணுன்னு தான் ஆசை. டாக்டராக பக்கத்துலேயே ஒரு கிளினிக்லேயோ இல்லை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போகலாம். ஏன்னா அப்பாவோட ரெஃபரன்ஸ்லேயே அவருக்கு கிடைக்குங்கிற பட்சத்தில் கேட்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா, இல்லைப்பா நீ நீட் எழுதணும், நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண, அந்த பேப்பர்ஸ் எல்லாம் விட்டுருவ, அதனால் நீ அடுத்த கட்டத்துக்கு நீ படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவருக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. இப்போவே நம்ம போயிடலாமே, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இவர் படிக்கிறதே கிடையாதுங்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு போகிறது. ஏன்னா இவர்கிட்ட கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இவருக்கு மணியும் பாக்கெட் மணி எல்லாமே இவருக்கு கொடுக்குறாங்கங்கிறனால இவர்
பாண்டிச்சேரிக்கு போகிறது பசங்களோட சேர்ந்து, இப்படியே ஊர் சுற்றுறது, இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அந்த டைமில், அதாவது 2024 டைமில், 2024 25 தெரில, அந்த டைமில் வந்து நீட் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லா சைட்லேருந்துமே எதிர்ப்புகள் வந்து பலமாக இருந்துகிட்டு இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக அதில் கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்ததில் டாக்டர் விஜயும் ஒருத்தர். ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஈஸியாக இல்லையாங்க, ரொம்பவே டஃப்பாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறது, நாங்கள் இன்னும் டஃப்பாக ஆக்குவோம்னு சொல்லிட்டு டஃப்பாக்கியிருக்கிறாங்க கொஸ்டின்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ நிறைய பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. அந்த கேட்டகரியில் விஜயும் ஃபெயில் ஆகுறாரு, ரொம்ப மட்டமான மார்க் எடுத்து. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா அவரை டியூஷனில் சேர்த்து விட்றாரு. இன்னும் அவங்க அப்பா வந்து அவரை விடுறதா இல்லை, டியூஷன் போ, நல்லா பேப்பருக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவர் டியூஷன் போன இடத்துலையுமே படிக்காமல் ஒரு மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டு ஒரு மாதிரி லத்தாஜிக்காக தான் இருந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வழியாக அவர் அந்த பேப்பரையும் பாஸ் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் விஜய்க்கு வேலையும் கிடைக்குதுங்க. அப்படி வேலை கிடைச்ச ஹாஸ்பிட்டல் அவர் போயிட்டு வர்றதுக்கு மட்டுமே 60 கிலோமீட்டராங்க. அதாவது இவங்க வீட்டிலேருந்து 30 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தான் ஒரு ஹாஸ்பிட்டல், சென்னையில் மெயினான ஒரு ஏரியாவில் அவருக்கு ஒரு மெயினான ஹாஸ்பிட்டலில் வேலை கிடச்சிருக்குதுங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே இவரை ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குற அளவுக்கு இவருக்கு டயர்ட் ஆகுமாங்க. அதனால் என்ன பண்ணுறாருனா, வீட்டில் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு தனியாக ஒரு வீடு பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ஒரு வீடு பார்க்குறாருங்க. அது ஒரு அப்பார்ட்மெண்ட். நிறைய வீடு பார்த்துருக்கிறாரு, எதுவுமே செட் ஆகலை. கடைசியாக புரோக்கர் வச்சு பார்த்ததில் ஒரு அப்பார்ட்மெண்ட் செட் ஆகுது. இந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, செகண்ட் ஃப்ளோரில் தான் விஜய்க்கு வீடு கிடைக்குது. 2 BHK பெரிய வீடு, ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய வீடு. அங்கே வந்து மொத்தம் 6 வீடு இருக்குதாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 3 வீடு இருக்குமா, ஆப்போசிட்டில் ஒரு வீடு, டைரக்ஷன் நேராக ஒரு வீடு இருக்குமா. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு லெஃப்ட் சைடில் தான் விஜய்க்கு வீடு அமைஞ்சிருக்குதுங்க. விஜய்க்கும் வீடு பிடிச்சிருது, ஏன்னா அந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்குதுங்க. பைபாஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சனால மொட்டை மாடியிலேருந்தோ இல்லை அவரோட ஒரு ரூம்லேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பைபாஸ் வியூ வந்து கிடைக்குமா. இவர் வந்து ஒரு நேச்சர் லவருங்கிறனால ஓகே. இன்னொன்று, இவருக்கு வீடே பார்க்க தெரியாதாங்க. இவங்க அம்மா அப்பா அவங்களோட கண்ட்ரோலில் வளர்ந்த ஒரு பையன் தனியாக ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி அறிகுறியாக என்ன பண்ணியிருக்கிறாருனா, வீடு கிடச்சிருச்சு போதும்னு சொல்லிட்டு அட்வான்ஸையும் கொடுத்து அவருக்கு 4500 ரூபா புரோக்கருக்கு சார்ஜ் கொடுத்துருக்கிறார், புரோக்கர் சார்ஜ் கொடுத்துருக்கிறார். இப்போது அந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் சைடில் இவரோட வீடு மெயின் டோர் சொன்னேன் இல்லையா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹாலாங்க. ஹாலுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஒரு ரூமு, அதாவது உள்ளே போனோடனே ஒரு ரூமாங்க. அது வந்து ஒரு சிங்கிள் காட் போட்டு சின்ன ரூம் தானா, ஏசி இருக்குமா, காட் இருக்குதான், பெட் இருக்குதான், ஆனால் அது இந்தியன் டாய்லெட். இப்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா இன்னொரு ரூம் இருக்குது, அது பெரிய ரூமா. அதில் ஒரு ஆல்ரெடி இரும்பு கட்டில் போட்டிருக்கிறாங்க, மேலே வந்து ஒரு பெட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, ஏசி ஃபேனு. அதாவது ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட் தான் அவர் பார்த்துருக்கிறாரு. லெஃப்ட் சைடில், அதாவது ஹாலில் அந்த ஃபஸ்ட் ரூம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்து ஓப்பன் கிச்சன் ஒன்று இருக்குமாங்க. அங்கே தான் சமைக்கிறது. மோஸ்ட்லி அவர் சமைக்க மாட்டாராம், வெளியே தான் வாங்கி சாப்பிடுவாராம். ஸோ அது அவருக்கு தேவையில்லை. ஒரு பால்கனி, அந்த பெரிய ரூம் சொன்னேன் இல்லையா, அதை ஒட்டியே ஒரு பால்கனி ஒன்று இருக்குது. இதுதான் அவரோட வீட்டோட அமைப்புங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டோட அமைப்பு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய கேட் இருக்குமாங்க சேஃப்டிக்காக. உள்ளே வந்து கார் பார்க்கிங் இருக்குமா, கீழே ஃபுல்லாக பார்க்கிங் தானா. ஒரு பாதுகாப்புக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய கேட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க, ஒரு பில்லர் எழுப்பி. ஆனால் அப்படியே அதுக்கு லெஃப்ட்டு ரைட்டுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடிலாம் மொட்டையாக விட்டு வச்சுருப்பாங்களாங்க, கட்டவே இல்லையா. அதை அப்படியே எம்டியாக விட்டு வச்சுருக்கிறானுங்களாம். அப்புறம் எதுக்குடா முன்னாடி இந்த கேட்டுங்கிற மாதிரி இருக்குமா, கேட்டு மட்டும் தனியாக இருக்குமாங்க. நானே இந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்துருக்கிறேன் ரோட்டில் போகும்போது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீடே எப்படி இருக்குன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டே எப்படி இருக்குன்னா, ஒன்று கோணலாக இருக்குது. ஒரு வரமுறையே இல்லாமல் கட்டியிருக்காங்க, என்னடா கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. இவருக்கு பெருசாக எதுவும் தோணலை, நம்ம பேச்சுலர் தனியாக தான் தங்க போகிறோம், ஸோ நோ ப்ராப்ளம். இவர் வந்து ஒரு செலிரியோ கார் வச்சுருக்கிறார் சுசுகியில். இந்த கார் நிப்பாட்டுறதுக்கு ஒரு பார்க்கிங் இருக்கா போதும் அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக பார்த்துட்டு விட்டாருங்க. இப்போ அவருக்கு வீடுலாம் செட் ஆகிடுச்சு. அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா இந்த மாதிரி வீடு பார்த்துட்டேன்ப்பா, நான் அங்கே போயிடுறேன்ப்பா, தனியாக இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், முடிஞ்சால் நீங்களும் கூட அங்கே வரீங்கன்னா வாங்க. இல்லைப்பா நாங்கள் வரல, நீ உன்னோட ஒர்க்கை பாரு, ஆனால் ஒன்றை நினச்சா எனக்கு பயமாக இருக்குன்றிருக்கிறாரு அவங்க அப்பா. ஏன்னா விஜய்க்கு சின்ன வயசுலேருந்தே தனியாக தங்கி பழக்கமே கிடையாதுங்க. மேக்ஸிமம் அவர் வந்து தனியாக தங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாராம். 10th நல்ல மார்க் எடுத்தனால 11th 12th கோச்சிங் சென்டர் மாதிரி வச்சு அவங்க தனியாக ஹாஸ்டல் மாதிரி வச்சுருந்துருக்குறாங்க. அந்த ஒரு பெரிய நிறுவனத்தில் விஜயவும் ஜாயின் பண்ணி விட்டுருக்குறாங்க அவங்க அப்பா, விஜய் கேட்டனால. அப்படி அவர் போய் ஹாஸ்டலில் தங்கி நாள் நைட்டே அலறி அடித்து கத்தி பயமாக இருக்குது, எங்கள் அப்பா கிட்ட போகணும் அம்மா கிட்ட போகணுன்னு சொல்லி அவர் அழுதனால மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாராம். இதுதான் அவரோட ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ எப்படி நீ தனியாக இருப்ப, ஒரு வேளை அழுதுட்டு கால் பண்ணாதப்பா,
எதுனாலும் எனக்கு முன்னாடியே சொல்லிடு சரியா, நாங்கள் வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லி, அவங்க அப்பாவுக்கு 2ஆம் கட்ட மனசு தான், தனியாக அவன் இருந்துப்பானா இல்லையாங்கிறத எல்லாரோட அப்பாவோட தவிப்பு தான் அவருக்கு இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்னிஷ்டு அப்பார்ட்மெண்ட்னாலே எல்லாமே இருக்குங்க, எல்லா ஃபர்னிச்சருமே இருக்குது, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவருக்கு பெரிய செலவுலாம் இல்லையாங்க. அந்த பில்லோ கவரு, அப்புறம் பக்கெட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி செட் பண்ணிவிட்டு வீடையே ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் அங்கே தங்கலை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அவர் அங்கே தங்கலை. ஆளுக்குள்ளே போனதுமே லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இவர் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குதுங்க. பெட்டு, ஏசி, ஃபேனு எல்லாமே பக்காவாக இருக்கும், க்ளீனாகவும் இருக்குது பாத்ரூம். அந்த பாத்ரூமில் தான் வாஷிங் மிஷினுமே இருந்திருக்குது. நியாயமாக பார்த்தா இவர் அங்கே தான் தங்கியிருக்கணும். ஆனால் இவர் அங்கே தங்கலை. ஏன்னா அவருக்கு அந்த ரூம் பிடிக்கலை. ஏன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் தான் அவர் யூஸ் பண்ணுறனால அந்த ரூம் டாய்லெட்டுக்காக அன்டைமில் எந்திரிச்சு நம்ம போயிட்டு வரணுங்கிறதுக்காக அங்கே போயிடுறாரு. ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாருங்க. கதவெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் அவருக்கு ஆப்போசிட் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய குடும்பமாக. அங்கே வந்து ஒரு 10-15 குழந்தைங்க இருப்பாங்களாம், கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்களாம். ஸோ 10-15 குழந்தைங்க இருந்தால் அந்த இடம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு ரணக்கொடூரமாக இருக்குங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை. அது இவருக்கு டிஸ்டர்பன்ஸாக தெரியலை. ஏன்னா இந்த வீடு கொஞ்சம் தனியாக இருக்கிறாரு, வெளியே ஃபேமிலியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் சுற்றியும் பில்லர் கட்டாமல் முன்னாடி மட்டும் கடமைக்குன்னு ஒரு கேட் வச்சுருக்கிறாங்க, சேஃப்டி கிடையாது. அந்த தனித்தனி வீடாக தான் இருக்குமா, நிறையா தனித்தனி அப்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குமா. அது போக இந்த லாரிக்காரங்களாம் வந்து மொத்தமாக அங்கே தான் ஆல்ட்ரா போடுவாங்களாம். நைட் ஆனாலே மொத்த லாரி அங்கே தான் நிற்குமா, அந்த குடோனே அங்கே தான் இருக்குதான். அதெல்லாம் பார்க்காமையே இவர் அறிகுறியாக கொஞ்சம் அவசரமாக அவர்கிட்ட அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வந்துட்டார் வீடு வேணுங்கிறதுக்காக, ஒர்க்குக்கும் போகணுங்கிறதுக்காக. இப்போ விஜய் அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. விஜய் இப்போ ஜூனியராக தான் இருக்கிறாரு, அதாவது ஜூனியர் டாக்டர்ஸாங்க. எனக்கு இவர் சொல்லி தான் நிறைய விஷயங்கள் தெரியுது. நியூ ஜாயினியாக அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு மேலே ஒரு சீனியர் டாக்டர் இருப்பாராம், அவருக்கு மேலே ஒரு சீஃப் டாக்டர் இருப்பாராம். இதில் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்கிறது எனக்கு இவர் சொல்லி தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அதாவது எல்லா துறையிலையும் இருக்கிறது தாங்க. அதாவது நம்மளை விட இவன் பேர் வாங்கிடுவானோ, நம்மளை விட இந்த மாதிரி இவன் இதில் பெரிய ஆளாயிருவானோ அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் அவங்களுக்குள்ளேயும் இருக்குதான். ஜூனியர் டாக்டர்ஸ்னாலே பேஷண்ட்டை வந்து டைரெக்டாக டயக்னோஸ் பண்ண விட மாட்டாங்களாங்க, சீனியர் டாக்டர்ஸ் தான் பார்த்துப்பாங்களாம். அதை அவருக்கு மேலே சீஃப் டாக்டர் இருப்பாங்களாம். இவங்க போயிட்டு அவங்களுக்கு பிபி செக் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், அவங்கள வந்து அதாவது ரீடிங் பண்ணுவாங்கம்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்குங்கிறது எழுதுறது, அந்த மாதிரியான வேலைகள் தான் ஜூனியர் டாக்டர்ஸுக்கு இருக்குமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவே தான் இவருக்கு ரெகுலராகவே இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொன்னது விஜய்க்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி முகம் சங்கட்டமாகிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் பார்க்குறது ஒரு புனிதமான ஒர்க்குங்கிறனால ஓகே, நம்மளும் வந்து ஒரு டாக்டர் ஃப்யூச்சரில் வந்து இது இன்னும் வேறு மாதிரி மாறும், நம்ம இப்போவும் நல்லது தானே பண்ணிகிட்ருக்கோம், நம்ம எதுக்கு படிச்சிருக்கோம், பேஷண்ட்டை வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு உண்டான இந்த சேவையை பண்ணுறதுக்கு தான் நம்ம படிச்சுட்டு வந்துருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவரோட வேலையை பார்த்துட்ருக்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவருக்கு நைட் ஷிஃப்ட்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் பார்க்குறது விஜய்க்கு ரொம்பவே பிடிக்குமா. நைட் ஷிஃப்ட்டும் கரெக்டாக தான் போயிட்டு இருந்திருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பிடிச்ச வேலையே, அதாவது நைட் ஷிஃப்ட்டும் இருக்குமா, சில எமர்ஜென்சிஸ்லாம் வந்துருச்சுன்னா, எமர்ஜென்சி கேஸ்லாம் வந்துருச்சுன்னா மார்னிங்காக ஒரு அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரிலாம் இருக்குமா. டாக்டர்ஸுக்கு வந்து தூக்கம் இந்த விஷயம்லாம் கிடையவே கிடையாதுங்க. இதுலேருந்து நிறைய விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும். அவங்க தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படும் போது நைட்டு மறுபடியும் அடுத்த நாள் நைட் ஷிஃப்ட்டும் வருமா, அதை தொடர்ந்தே அப்படியே நைட் ஷிஃப்ட்டும் வருமா. அப்படி 2 days 3 days தூங்காமலாம் இருந்திருக்கிறாராம் டாக்டர் விஜய். அவருன்னு இல்லை, நிறைய டாக்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நைட் ஷிஃப்ட் போயிட்டு இருக்கும்போது சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு வீடு பக்கத்திலே இருந்தால் ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டரில் கூப்பிட்டனே ஒரு 5 நிமிஷத்தில் வர மாதிரி இருந்ததுன்னா அவங்க சிஸ்டர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களாம். நியாயமாக அப்படி போகக்கூடாதான், சீஃப் டாக்டர் தெரிஞ்சால் பெரிய ப்ராப்ளம் ஆகுமா. இருந்தாலும் இவங்களுக்கும் ஹெல்த்துங்கிறது ஒரு முக்கியம் இல்லையா, அதனால் லைட்டாக சீட் பண்ணி அந்த மாதிரி போயிட்டு வருவாங்களாங்க. அப்படி ஒரு நாள் இவர் வீட்டுக்கு போகிறது தான், இவரை வீடு பிடிச்சி பால் கூட காய்ச்சாமல் அன்னைக்கு வீடை மூடிட்டு வந்தான்னு சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த டே இன்னைக்கு தான். அதாவது இவர் இந்த வேலைக்கு சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து தான் டயர்டாகி நைட் ஷிஃப்ட்னால பார்க்க முடியல, பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கிறேன்னு சொன்னது எல்லாமே இப்போ நடந்தது. காலையில் அவரோட வீட்டில் போய் செட் பண்ணிவிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்கள் எதனா எமர்ஜென்சினா கால் பண்ணுங்கள், நான் வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாருங்க. நைட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது 2 மணியாம். 2 மணிக்கு அவங்க கேட்டுக்கு வெளியே போய் கார் நிற்கும் போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வீடையாடா நம்ம பிடிச்சி தொலைஞ்சோன்னு. ஏன்னா அந்த வீடு பகலில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்திருக்கு, நைட்டு பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்திருக்குது. கேட்டுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, வரமுறையே இல்லாமல் கட்டி வச்சுருக்கிறானுங்க இல்லையா, அந்த கேட்டுக்குள்ளே கார் போகாதான். ஆல்ரெடி I-20 இந்த இதெல்லாம் வந்து உள்ளே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க.
ஆல்ரெடி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உள்ளே நிற்கிது. அதுவே கஷ்டப்பட்டு தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க, ஒடுக்கி நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ விஜயோட கார் உள்ளே ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். செக்யூரிட்டி கிடையாது, முக்கியமான விஷயம் செக்யூரிட்டி கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த ஏரியாவே அந்த மாதிரியான ஏரியாவாம், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது நைட்டு. இப்போது ஓரமாக எங்கேயாவது நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிறாருங்க. அந்த ஏரியாவில் லெஃப்ட் சைடில் எங்கேயாவது நிப்பாட்டலான்னு போனால் அங்கே இந்த வடக்கன்ஸ்லாம் பார்க்க போட்டுக்கிட்டு நைட்டு 2 மணிக்கு லாரியிலேருந்து இறங்கி ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ லோடுலாம் இறக்கிட்டு இருக்காங்களாம். லோடுலாம் இருக்குதான், ரெஸ்ட்டை போட்டிருக்காங்க, அந்த இடத்துல ஆல்ட்டை போட்டிருக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த குடவுனே அங்கே தான் இருக்குது, நிறைய லாரி அங்கே தான் நின்றுருக்குது. இதை பார்த்தோன்னே இந்த தீரன் அதிகாரம் படத்தில் வர மாதிரியே இவருக்கு ஃபீல் ஆகி பயந்து போய் என்ன பண்ணியிருக்காருன்னா, வண்டியை எடுத்துகிட்டு வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல உள்ளே நிப்பாட்டிடலான்னு கேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் படுத்து கிடக்குதான். கேட்டு வழியாக தான் வரணும்னு அவசியம் கிடையாது, சைட்லேயே எல்லாம் ஓப்பனில் தான் இருக்குது இல்லையா, அதனால் மொத்த ஸ்ட்ரீட் டாக்கும் அங்கே தான் படுத்துருக்கு. இதுங்களை இப்போ எழுப்பு விடலாமா வேணாமா, எழுப்புனா கத்துங்களா இல்லை கடிச்சிருமோங்கிற பயத்திலே இருந்திருக்கிறாரு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு விரட்டி விட்டுருக்கிறாரு. கஷ்டப்பட்டு காரை இவரால் எவ்வளோ முடியுமோ, செலீரியோவே சின்ன கார் தாங்க, அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவர் நல்லாவும் டிரைவ் பண்ணுவாராம். கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு வரும்போது ஒரு சத்தம் இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ரைட்டு, இந்த பில்லரில் கேட்டில் வந்து இடித்து ஒரு மாதிரி சவுண்டு வருது, போச்சுடா நாளே வா, இப்போ தான் வீட்டுக்குள்ளே காரை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் பார்த்தா நல்லா பட்டை அடித்த மாதிரி அந்த செவத்தில் இடித்து கிராக் ஆகி இருக்குதாங்க. கார் முழுக்க கிராக்கு. இவரோட ஃபேவரேட் காராம், இவரோட ஓல்டு கார், இவர் ஃபஸ்ட்டு வாங்கின கார், புது கார் அவங்க வீட்டில் இருக்குது, அப்பா கிட்ட இருக்குது. இப்போது டாக்டர் விஜய்க்கு மனசே சரியில்லை. என்னடா அது வீட்டுக்கு வந்த நாளே இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. லிஃப்ட்டும் வேலை செய்யலை. போய் கீழே போய் லிஃப்ட்டை ஆன் பண்ணுறாரு, லிஃப்ட்டு வேலை செய்யலை, அவுட் ஆஃப் சர்வீஸ். இப்போ இவர் ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும். செம்ம டயர்டு, ஆல்ரெடி 3 நாள் தூக்கம் இல்லாமல் நீங்கள் நல்லா தூங்கலாம்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஸ்டெப்ஸில் ஏறி போகணும். ஒரு மாதிரி கடுப்பாகி வேறு வழி இல்லாமல் ஏறி போகிறாரு. அந்த ஸ்டெப்ஸுமே ஒரு மாதிரி இப்படி இருக்குமாங்க, நேராக செங்குத்தாக இருக்குமா, ஏதோ மலை ஏறி போகிற மாதிரி இருக்குமா. அதில் கஷ்டப்பட்டு ஏறி போய் அவரோட வீடை ஓப்பன் பண்ணால் ஹெவி ஸ்மெல்லு. லைட்டை போட்டிருக்கிறாரு, எறும்பு. இவர் தூங்குறதுக்காக அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற ரைட் சைடு இருக்கிற ரூமை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தார் இல்லையா, அதோட வாசலில் தான் ஏதோ ஒன்று கிடக்கு. அதை சுற்றிலும் எறும்பு முச்சிட்டு இருக்குதுங்க. எறும்பு வந்து ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி இருந்திருக்குது. ஸ்மெல்லு அதுக்கு மேலே இருந்திருக்குது. என்னடா அது என்ன ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லி பயந்துருக்கிறாரு. கிட்டக்கு போய் அந்த எறும்பெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு பார்த்தா பல்லி. இவர் காலையில் அவசரமாக ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்கும்போது பல்லி அந்த இடத்துல இருந்திருக்குது. கவனிக்காமல் அதை இடிச்சிருக்கிறாரு. எதுலேயோ இடிச்சிருக்கிறாரு, ஒன்று கதவில் இருக்கலாம் இல்லை காலில், எதுலேயோ இடித்து அது நஞ்சு போய் செத்து கிடக்கு அந்த இடத்துல. அது வீடு முழுக்க ஸ்மெல்லு. ஏன்னா வீடுமே கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. பேச்சுலரோட வீடு எப்படி இருக்கும், ஃபர்னிஷ்டு வீடாகவே இருந்தாலுமே ரூமில் தான் எல்லாமே இருக்குது, ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயோ எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்மெல் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்திருக்குதுங்க. இவருக்கு மனசே சரியில்லை. என்னடா அது, புது வீட்டுக்கு வந்திருக்கிறோம், காலையில் வந்தோம், அறிகுறியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், இப்போ தூங்கலான்னு வந்தோம், கீழே என்னடான்னா பார்க்கிங்கில் பிரச்சனை, காரு தேஞ்சு போச்சு, மேலே வர்றதுக்கு லிஃப்ட்டு வேலை செய்யலை, இப்போ என்னடான்னா ரத்த காயம், அதான் அந்த பள்ளியோட ரத்தம் அங்கங்கே ஒரு மாதிரி கொட்டி அது ஒரு மாதிரி நாஸ்தியாகி ஸ்மெல்லோட வீடே இப்படி வாடை அடிக்குது. என்னடா அது. அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க, டாக்டர் விஜய்க்கு அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்து என்ன சொல்லி வளர்த்துருக்குறாங்கன்னா, வீட்டில் பூனை சாகக்கூடாது, பல்லி சாகக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது இவர் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம தப்பான வீட்டுக்கு வந்துட்டோமா, இது ஒரு மாதிரி அவசகுணமாக எடுத்துக்கிறதா, இல்லை எதோக்கோ வந்தது எதோடையோ போச்சுன்னு நினச்சிக்கிறதான்னு சொல்லி குழம்பிக்கிட்டே தூங்கலான்னு சொல்லி அவர் ரூம்குள்ளே போய் லைட்டை போட்டிருக்கிறாருங்க. உட்காந்தா கட்டிலில் பெரிய கீறலாம். இரும்பு கட்டிலில் இந்த மாதிரி உடஞ்சி கிராக் விழுந்து அவர் பார்த்ததே கிடையாதான். ஏமாத்திருக்கிறான் புரோக்கர். என்னடா அது, இதெல்லாம் நம்ம பார்க்க, இவரும் அறிகுறியாக தானே வந்தார், அவசரமாக வந்து பார்த்துட்டு அவசரமாக தான் போயிருக்கிறாரு. பல்லி வீட்டில் அதிகமாக இருக்கிறது இவருக்கே தெரியும். அந்த இன்னொரு ரூம் சொன்னேன் இல்லையா, அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இல்லாமல் இந்தியன் டாய்லெட் இருக்குன்னு, அந்த ரூமை இவர் சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் பல்லி அதிகமாக இருக்குமா, இவருக்கு பல்லியை பார்த்தாலும் பயமா. ஸோ இப்போ அந்த கட்டில் பார்த்தோன்னையும் என்னடா அது, ஒரு மாதிரி டம்முன்னு குதிச்சோன்னா அது உடஞ்சிருமாங்க. அதில் தான் படுத்து தூங்கி இருக்கிறார். நாளைக்கு காலையில் இந்த புரோக்கர்கிட்ட சொல்லி இதெல்லாம் முதல்ல பார்க்க சொல்லணும்னு சொல்லிட்டு, ஆல்ரெடி பல்லிலாம் நிறையா இருக்குது, எதனா மருந்து அடிச்சு விடுங்கன்னதுக்கு 1000 ரூபாய் வேறு வாங்கியிருக்கிறாரு. ஆனால் இவர் வரதுக்குள்ளே எதுவுமே பண்ணல. இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கொஞ்ச நேரத்துலேயே அவருக்கு மைண்ட் அப்படியே டைவெர்ட் ஆகி ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அந்த பெட்ரூமில் அந்த உடஞ்சிருக்கு இல்லையா, கீரல் விழுந்திருக்கு இல்லையா இரும்பு கட்டில், அப்போ தான் படுத்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த ஒரு ரூம் இருக்குது இல்லையா, கிச்சனுக்கு பக்கத்தில் வெளியே லெஃப்ட் சைடு ரூமில் வந்து இவர் தங்காத ரூமில் அங்கே ஒரு சின்ன ஒரு கேப்பு தான் இருக்குமா வெளியே வெளிச்சம் வர்றதுக்கு. ஆனால் அந்த ரூம் வந்து பிரைட்டாக இருக்குமா. இப்போ இவர் தங்கியிருக்கிற ரூமில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைபாஸ் வியூ இருக்கிற மாதிரி ஒரு பெரிய விண்டோ இருக்குமா. ஆனால் இவரோட ரூம் மட்டும் ஒரு மாதிரி இருட்டடைஞ்சே கிடக்குமா.
இது எதனாலங்கிறத அவர் இப்போ யோசிக்கிறார். எப்போ படுத்து தூங்கும்போது ஏன் இப்படி இருக்குது, இங்கே நல்லா தானே இருக்குது, இங்கே தானே நியாயமாக பார்த்தா வெளிச்சமாக இருக்கணும், ஏன் இந்த ரூம் வந்து ஒரு மாதிரி இருட்டடைஞ்சு ஒரு மாதிரியாகவே இருக்குன்னு சொல்லி யோசித்துக்கிட்டே 2 மணிக்கு தூங்குறாருங்க. 2 மணிக்கு ஃபோன்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு வழியாக தூங்குறாரு. ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறாருங்க. செம்ம டயர்டாக இருக்கனால லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறாரு. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 மணிக்கு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாரு. ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கு, லைக் ஒரு மாதிரி உடம்புலாம் வேர்த்து சொதன்னு ஆகி என்னடா அது ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா லெஃப்ட் சைடில் பார்க்குறாரு ஏசி ஆஃப் ஆகிருக்கு, மேலே பார்க்குறாரு ஃபேனும் ஆஃப் ஆகிருக்கு, ஃபுல்லாக கொய்யி இருட்டு, அதாவது மையான அமைதியாக இருக்குது வீடு. இவருக்கு ஒரு பயம் இருக்குதாங்க. பள்ளியை பார்த்தா எப்படி பயப்படுவாரோ அதே மாதிரி இருட்டை பார்த்தா ரொம்ப பயப்படுவாராம். இந்த மாதிரி கரண்ட்டு போன நேரத்துலலாம் ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குமா அவருக்கு. அந்த மாதிரி பயம் வந்து எந்திரிச்சிருக்கிறார். எந்திரிச்சு ஃபோனை ஆன் பண்ணி பார்த்துருக்கிறாரு. ஃபோன்லேயுமே சார்ஜ் இல்லை. இவர் வச்சுருக்கிறது ஒரு ஐஃபோனில் பொதுவாகவே இந்த டார்ச் லைட் ஆன் பண்ணால் சார்ஜ் எவ்வளோ நேரத்துக்கு நிற்குதுன்னு ஐஃபோனை கண்டுபிடிச்சவனாலே அதை சொல்ல முடியாது. அதனால் இவர் ஆன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் இருக்கிற ரூமில் லெஃப்ட் சைடில் பாத்ரூம் பக்கத்தில் ஒரு சத்தம். யாரோ ஒருத்தர் 2 மாடி ஏறி வந்தாங்கன்னா இப்படி மூச்சு வாங்கினாங்கன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஒரு சத்தம் அமானுஷ்ய குரலில் கேட்குது. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க விஜய்க்கு. என்னன்னா இவர் மட்டும்தான் இருக்கிறாரு இந்த வீட்டில், அந்த ரூமில். யார் இப்போ மூச்சு விடுறது? இந்த மாதிரி இவர் பார்த்ததும் கிடையாது, அனுபவப்பட்டதும் கிடையாது. அப்போ அவருக்கு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, காஞ்சூரிங் படம் இந்த மாதிரி நிறைய பேய் படங்கள்லாம் பார்ப்பாராம் அவர். நன்னு அந்த மாதிரிலாம் பேய் படங்கள்லாம் பார்த்தனால எங்கெங்கே போதான் மைண்டு. எங்கேருந்து வருது இந்த ஒரு சத்தம், எங்கேருந்து வருது இந்த சத்தம், யார் இருக்கான்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்து அடித்து பார்க்குறாரு. யாருமே இல்லை. ஃபோனில் வேற நெட்வொர்க் இல்லை. பயந்துக்கிட்டு கந்தசஷ்டி கவசம் அந்த மாதிரி எதனா போடலான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கிறார். முருகரோட பெரிய பக்தருங்க அவர், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். டாக்டர் விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் முருகரோட ஒரு பெரிய பக்தர். கந்தசஷ்டி கவசம் போடலான்னு சொல்லிட்டு பயந்துட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணால் நெட்வொர்க்கு சுத்தமாக இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. சார்ஜும் இறங்கி ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி போர்வையெல்லாம் பொத்திக்கிட்டு பயந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறாருங்க. இப்போ இவர் வெளியே போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு 3 விஷயம் யோசிக்கிறாருங்க. ஒன்று, இவர் வெளியே போகணும்னா இவரோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி ஹாலுக்கு போயிட்டு கிராஸ் பண்ணி மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வெளியே இருக்கிற மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வெளியே போகணும். அதுக்குள்ளே இந்த பேய் எதனா பண்ணிடுச்சுன்னா அவரை கத்தவும் முடியாது. கத்தி எதனா வந்து தொண்டையை பிடிச்சி கடிச்சிருச்சுன்னா. இன்னொன்று, ஒரு வேளை இது எல்லாத்தையும் மீறி வெளியே போனாலும் ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற ஃபேமிலியை போய் கதவை தட்டினார்னா, மிட்நைட் 3 மணிக்கு போய் ஒரு ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணால் அவங்க என்ன நினைப்பாங்க? டாக்டராகவே இருந்தாலும் பேச்சுலராக இருக்கார் இல்லையா, ரொம்ப கண்ணு மூக்கு காது வச்சு பேசுவானுங்கன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அப்படியே படுத்து தூங்கலான்னு சொல்லி படுத்துருக்கிறாருங்க. படுத்து ஒரு 2 நிமிஷத்தில் இந்த சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. சத்தத்தோடு சேர்ந்து அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே வந்து யாரோ ஒருத்தர் வலிக்கி விழுந்தா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, பாத்ரூம்குள்ளே இருக்கிறவங்க வலிக்கி அந்த வாளி மேலே விழுந்தா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. லைக் அந்த பிவிசி டோர், அவங்க டாய்லெட்டோட டோர் வந்து பிவிசி டோர், அதில் போய் யாரோ ஒருத்தவங்க விழுந்த மாதிரி டொம்முன்னு சத்தம் கேட்டிருக்கு. 2 செகண்டில் அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குமாங்க. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்து தூங்கிட்டாராம். அன்றைக்கி நைட்டு அப்படியே தூங்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனேயுமே வேலையாக பதறி போய் அந்த பாத்ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாருங்க. எக்ஸாஸ்டர் ஒன்று இருக்குமா, அது வந்து லைட்டாக வெளியே நீட்டிக்கிட்டு அதுலேருந்து தான் அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குதான். ஏதோ டக்கு டக்குட்டு அடிக்கிற சத்தம் கேட்குதான். ஆனால் நைட்டு தான் கரண்ட் இல்லையே, எப்படி எக்ஸாஸ்டர் சுற்றி இருக்கும்? ஒருவேளை காற்றுல சுற்றி இருக்குமோ? இப்படி பல கேள்விகள் பல பதில்கள் அவருக்குள்ளேயே தோண ஆரம்பித்து பெருசாக போட்டு குழப்பிக்காமல் ஹாஸ்பிட்டலுக்கு லேட் ஆகிடுச்சிங்கிறனால கிளம்பிட்டாருங்க. கிளம்பி போயிட்டுருக்கும் போதே மார்னிங்கில் அவர் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது நிறைய அந்த சாமி ஃபோட்டோ கடைலாம் பார்த்துருக்குறாரு. ஒருவேளை இந்த சாமி ஃபோட்டோ எதுவுமே வைக்கலை, நம்ம பால் காய்ச்சலை, இந்த மாதிரி சமுதாயம் எதுவுமே நம்ம பண்ணலையே, புது வீட்டுக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவாங்களே, சரி பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, முருகர் ஃபோட்டோ, விநாயகர் ஃபோட்டோ, அப்புறம் இந்த காஞ்சிபுரத்தில் பெரியவர்னு ஒருத்தர் இருக்கிறாராங்க, காஞ்சி மடம்னு சொல்லுவாங்களாம். அவங்க வீட்டில் எல்லாருமே அவரை பின்பற்றுறவங்களாம், அவரை வழிபடுறவங்களாம், அவரை கும்பிடுவாங்களாம், எல்லாமே நல்லது நடக்குமா. ஸோ அவரோட ஃபோட்டோஸ் ஒரு 4 வாங்கிக்கிறாரு. வாங்கி காரில் போட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது விஜயோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. மச்சான், உன்னை வந்து ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்கிறா என்னோடய ஃப்ரெண்டு, உன்னை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உன்னை பற்றியே கேட்டுட்ருக்கிறா, எப்போ நீ ஃப்ரீயாக இருக்கணுன்னே எல்லாருக்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் பசங்களுக்கு. என்னது, நம்மளை ஒரு பொண்ணு பார்க்குறாளா, நம்மக்கிட்ட பேசணும்னு தோணுதா,
எவ்வளோ பெரிய விஷயம் அது. 90s கிட்ஸுக்கெலாம் அது இன்னும் பெரிய ஒரு வரம். இவர் வந்து 90s கிட்ஸ் கிடையாது. அந்த மாதிரி தான் விஜய்க்கும் தோணி இருக்குது. சூப்பர்ரா, நான் வேலையை முடிச்சிடுறேன். ஏன்னா 3:30 மணிக்கு இவருக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிடுமா. காலையில் ஒரு 7-7:15 இவருக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா, அதான் 8 மணிக்குள்ளே 7 to 8க்குள்ளே ஆரம்பிக்குதுன்னா மதியம் 3 to 3:30 முடிஞ்சிடுமா. ஸோ 3:30 மணிக்கு நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரும்போது நீ சொல்லு கேஃபிடீரியாவில் இல்லை எங்கேயா வெளியே மீட் பண்ணலாம்டா, அந்த பொண்ணை வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட் ஆகிருக்கிறார். நைட்டு முழுக்க பயந்த ஒருத்தருக்கு இப்போ இந்த நியூஸ் வந்து ஒரு மாதிரி குழுன்னு இருந்திருக்குதுங்க. அந்த ஹாப்பியோடையே அவரோட ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாரு, வேலையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. டாக்டர் விஜய் அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு 3:30 மணிக்கு கரெக்டாக 3:25க்கு கிளம்ப போகிற நேரத்தில் சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவாங்களாம். சிஸ்டர்கிட்ட சொல்லும் போது இன்னும் 5 நிமிஷம் இருக்கே சார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த சிஸ்டருக்கும் இவருக்கும் கொஞ்சம் ஆகாதான். 5 நிமிஷம் இருக்கே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க 5 நிமிஷம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி கிளம்புங்க. அவர் ரெஸ்ட் ரூம் போனாராங்க. அன்னைக்கு மட்டும் ரெஸ்ட் ரூம் போகாமல் பேக்கை எடுத்துகிட்டு அப்படியே விஜய் கிளம்பியிருந்தார்னா அவரோட வாழ்க்கை வேறு மாதிரி ஒரு கோணத்துக்கு போயிருக்காது. ஒரு அமானுஷத்துக்கிட்ட அவர் மாட்டியிருக்க மாட்டாரோ என்னவோ. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர டைமிங்கில் ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் தான் அதை அட்டன் பண்ணணும்னு சொல்லி அந்த நர்ஸும் வற்புறுத்தி இருக்கிறாங்க. இவரும் வேறு வழியே இல்லாமல் போய் பார்த்தா எமர்ஜென்சி. ஒரு பெரியவர் அவரோட பேத்தியோட அவங்க பசங்களோட எமர்ஜென்சிக்கு வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலை, அவரால் மூச்சு விட முடியலை. லைக் இறக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நேரத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்குது. மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி வீசிங் ஆகிக்கிட்டே இருந்திருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியாமல் இவரோட சீனியருக்கு ஃபோன் போட்டு, சார் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்காங்க, எனக்கு 5 நிமிஷம் தான், நீங்கள் அடுத்து வந்துடுவீங்கல்ல, நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களா, நான் கிளம்புறேங்கும் போது சீனியர் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, வைட்டல்ஸ் எடுத்து பாருப்பா, வைட்டல்ஸ் எடு, என்னென்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத எல்லாத்தையுமே நீ எழுதி வச்சுட்டு நீ அதை முடிச்சுட்டு கூட நீ பாட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிரு, அடுத்து வரதவங்க பார்த்துப்பாங்க, இல்லை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா வைட்டல்ஸ் எடுத்து பார்க்குறாருங்க. வைட்டல்ஸ் அப்படின்னா என்னங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வர பேஷண்ட்டுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டுக்கு பிபி செக் பண்ணுறது, அவங்களோட ஹைட்டு வெயிட்டு, அப்புறம் அவங்களோட உடம்புல வேறு என்னென்னலாம் அந்த சுகர் இருக்கா என்னங்கிறதெல்லாம் செக் பண்ணுறது பேர் தான் வைட்டல்ஸ் சொல்லுவாங்களாம் பொதுவாக. அது கூடவே அவங்க கையில் ஒன்று மாட்டுவாங்க இல்லையா, அது பேர் இசிஜின்னு நினைக்கிறேன். அது என்னென்னு தெரிஞ்சவங்க கீழே டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தான் டாக்டர் விஜய் அந்த பேஷண்ட்டை அட்டன் பண்ணி சைனும் போட்டு அவருக்கு உண்டான வைட்டல்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருந்திருக்கிறாரு அந்த தாத்தா. அந்த தாத்தா கூட அந்த பேத்தி வந்து அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. என்னாச்சு டாக்டர், எங்கள் தாத்தா வந்து உயிரோடு இருக்க மாட்டாரா, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாமே புதுசாக இருக்குது. என்னன்னா, இவர் ஜூனியர் டாக்டரை தான் போயிருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் அவர் அட்டன் பண்ண பேஷண்ட் எல்லாமே சீனியர் டாக்டர் அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் அவங்க கரெக்டாக எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே இருந்த டாக்டருக்கு இப்போது ஃபஸ்ட் டைமாக அட்டெம்ப்ட் பண்ணுறாரு ஒரு பேஷண்ட்டை. சீரியஸ் கண்டிஷனில் வைட்டல்ஸ் ரொம்ப லோவாக இருக்கிற ஒரு நிலைமையில தான் அட்டன் பண்ணியிருக்கிறார். அவருக்கு கை கால்லாம் கொஞ்சம் உதற ஆரம்பிக்குதுங்க. இருந்தாலும் அவரோட வேலையை பார்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் சார், நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க சீனியர்கிட்ட சொல்லும்போது, அப்படின்னா நீ தான் இப்போ சைன் பண்ணி அட்டன் பண்ணியிருக்கிறப்பா, நீ வந்து வீட்டுக்கு போகாத, அடுத்த ஷிஃப்ட்டு நீ நைட் ஷிஃப்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கிற மாதிரி சொல்ல இவருக்கு தூக்கி போட்டிருக்குது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, நான் 5 நிமிஷத்தில் கிளம்ப வேண்டியவன், என்னோடய டியூட்டி முடிஞ்சது, நான் சரியாக தூங்க கூட இல்லை சார், 3 நாளாக நைட் ஷிஃப்ட் தான் வந்துட்டுருக்கிறேன், என்னால் தூக்கமே இல்லை இன்றைக்கி, அதனால தான் மார்னிங் ஷிஃப்ட் எடுத்து நான் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். எப்பா பேஷண்ட் இருக்கிறாங்க, என்னப்பா பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி சீனியர் டாக்டர் சொல்ல, இப்போது வேறு வழியே கிடையாது, டாக்டர் விஜயோட பொறுப்பு தான் வந்திருக்கிற பேஷண்ட் அந்த தாத்தா. இப்போ அந்த தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்னே இவரால் டயக்னோஸ் பண்ண முடியலைங்க. சரி வாங்க கீழே போயிட்டு ஸ்கேனு இசிஜி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம், அப்புறம் அது என்னமோ சொன்னார், அப்டோமன் ஸ்கேன்லாம் வந்து பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா எதனால் இவருக்கு மூச்சு விட முடியலை, வயிறு வலிக்குதுங்கிறாரு. எதனால் இவருக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே கூட்டு போவாங்களாங்க. வீல் சேரை எடுத்துகிட்டு வந்து அந்த தாத்தாவை உட்கார சொன்னால் அவர் உட்காரலையாம். அவ்வளோ பெயின்லையும் அவர் ஒரு மாதிரி முரண்டு பிடிச்சிருக்கிறாரு. நான்லாம் உட்கார மாட்டேன், எனக்கு இதெல்லாம் உட்காந்து பழக்கலை, நான் நடந்தே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாக்டர் விஜய்க்கு கோபம் வருது. இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு உடம்பு முடியல, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, மூச்சு விட முடியலங்கிறீங்க, நீங்கள் நடந்தீங்கன்னா அது இன்னும் பெரிய இம்பேக்ட் ஆகும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவர் கேட்கவே இல்லையாங்க. அவர் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாராம்.
அவர் பின்னாடியே இவரும் போகிறாரு. அவரை கூப்பிட்டுட்டு கீழே போகிறாங்க. கீழே போகிற வழியில் எல்லா டாக்டர்ஸும் இவரை பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு பேஷண்ட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே நடக்கிறத பார்த்தா கூட ஒரு டாக்டர் தான் முறைப்பாங்க இல்லையா. இவர் வேறு ஜூனியர் டாக்டருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையுமே மனசில் தாங்கிக்கிட்டு கீழே போயிருக்கிறாருங்க. கீழே போனதுக்கப்புறமா அங்கே செம்ம ரஷ்ஷாக இருந்திருக்கு இந்த அப்டோமன் ஸ்கேன் பண்ணுற இடத்துல. அந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர் மெயினான ஆள் வந்து இவரோட ஃப்ரெண்டாங்க. அதாவது ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகினவர். அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கிறார் சார், கொஞ்சம் உள்ளே விட்டிங்கன்னா நான் பேஷண்ட்டை கூட்டு போயிடுவேன், மேலே கூட்டு போயிடுவேன், எமர்ஜென்சி கூட்டு போகணுமா ஐசியூ கூட்டு போகணுமான்னு தெரில, அவர் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா ஸோ அவரும் பேஷண்ட்டை பார்த்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் ஆளாக அவரை உள்ளே விட்டு அப்டோமன் ஸ்கேன் பண்ணுறதுக்காக வயிற்றில் அந்த ஜெல்லப்பி ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணுறதுக்காண்டி பண்ணுவாங்களாங்க. அது பண்ணும்போது இந்த தாத்தா நார்மலாக இருந்தவர் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு மாதிரி வழியில் துடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஐயோ ஐயோ என்னால் தாங்க முடியலப்பான்னு சொல்லிட்டு மூச்சு விட முடியல அவரால். இவரோட சீரியஸ் கண்டிஷனை பார்த்ததுக்கப்புறமா அந்த ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்னப்பா இவ்வளோ சீரியஸாக இருக்கிறாரு, ஐசியூ கொண்டு போண்டி தானே, ஏன்ப்பா இங்கே கொண்டு வந்தேங்கிற மாதிரி கேட்கும்போது மேலே நல்லா தான் சார் இருந்தார், இப்போ தான் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. சரி உடனே நீ கிளம்பு, மேலே கூட்டு போ, ஐசியூ கூட்டு போகும்போது அவங்க சீனியர் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அவருக்கு ஃபோன் போட்டால் அவர் எடுக்கலை. இப்படி ஒரு பேஷண்ட் அட்டன் பண்ணுறாருங்கிறது அவர் தெரியும், ஆனால் அவர் எடுக்கலை. இவர் அவரோட சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணக்கூடாதான், டைரெக்டாக ஜூனியர் வந்து சீனியர்கிட்ட சொல்லணுமா, சீனியர் தான் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணுமா. ஸோ டாக்டர் விஜய் அவரோட சீனியர் கால்க்காக வெயிட் பண்ணாமல் நேராக ஐசியூக்கு கொண்டு போகிறாரு. அங்கே அட்மிட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சீனியர்கிட்ட வந்து கால் வருது, சார் அவருக்கு ரொம்ப முடியலை, நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைனா நான் கிளம்புறேன் சார், எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என்ன விஜய் பேசுகிறீங்க, ஒரு டாக்டர் மாதிரியா பேசுகிறீங்க, நீங்கள் ஐசியூவில் போயிட்டு நீங்கள் அவரை அட்மிட் பண்ணிடுங்க, சரியா, அட்மிட் பண்ணிட்டீங்களா, பண்ணிட்டேன் சார், இப்போ தான் அங்கே தான் இருக்கிறேன். அப்போ அட்மிட் பண்ணிட்டீங்களா, வேற என்ன, அங்கே இன்சார்ஜ் இருக்கிறாங்களா, அங்கே டாக்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் அங்கே இருந்து டயக்னோஸ் பண்ணி 1 ஹவருக்கு ஒருக்க வைட்டல்ஸ் 1 ஹவருக்கு ஒருக்க அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் எனக்கு அனுப்பிக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாருங்க. இவருக்கு இப்போ வேறு வழியே கிடையாது, அங்கே இருந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த தாத்தாக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஒரு மாதிரி சாவின் விளிம்பில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு கதறாராம், வழியில் கத்துறாராம். என்னன்னே உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியலை இப்போ வரைக்கும். ஸோ இப்போ தான் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஐசியூவில். அங்கேயே இருந்து நைட்டு முழுக்க தூங்காமல் 1 ஹவருக்கு ஒருக்க வைட்டல்ஸ் எடுத்து செக் பண்ணி அவருக்கு ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு செகண்ட் கூட தூங்கக்கூடாதான் ஐசியூவில் இருக்கிறவங்க. வைட்டல்ஸ் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா. பேஷண்ட்டுக்கு எந்த நேரமும் என்ன வேணாலும் ஆகலாம் இல்லையா, அதனால் முழிச்சே இருக்கணுமா. ஸோ அவர் அன்றைக்கி நைட்டு முழுக்க தூங்கலாங்க. விடிய காலையில் ஒரு 5 மணிக்கு அவருக்கு நார்மலாக இருக்கிறாரு. அவர் எப்படின்னா, வந்த தாத்தா ஐசியூவில் இவர் வைட்டல்ஸ் செக் பண்ண போகும்போதெல்லாம் அவர் வந்து 1 மணி நேரம் நல்லா இருப்பாராம், நார்மலாக இருப்பாராம். அடுத்த 1 மணி நேரம் ரொம்ப வழியில் துடிப்பாராம், மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி பண்ணுவாராம். அவருக்கு இந்த ஆக்சிஜன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் அளவுலாம் அவங்க சீனியரே வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு அளவு சொல்லியிருக்கிறாரு, அதில் தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தாத்தா அழுதுகிட்டே என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீ யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா, கடவுள் மாதிரி தெரிகிற, என் பேத்தியோட கல்யாணத்தை பார்க்காம நான் போயிடக்கூடாதுப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்றிருப்பான்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாரு. இது நாள் வரைக்கும் டாக்டர் விஜய் அட்டன் பண்ணாத ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குது அவருக்கு. என்னென்னா, ஒரு பேஷண்ட் கையெடுத்து அழுது என் உயிரை காப்பாற்றுன்னு சொல்கிறது. டாக்டர் விஜய்க்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகிருக்கும், அந்த ஃபீலிங்லேயே அவர் அந்த பேஷண்ட்டை வந்து நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் அவரால் டயக்னைஸ் பண்ண முடியலை. எல்லா ஸ்கேன் எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில், இவரை வைட்டல்ஸும் எடுத்து அனுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் விடிய காலையில் 4:30 மணிக்கு சீனியர் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமா நீ வேணால் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பா, சீஃப் டாக்டர் ஒரு 7 மணிக்கெலாம் இங்கே வந்துடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ ஒரு 2 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட் எடு. இந்த இஎன்டி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குமாங்க, அங்கே வந்து அவ்வளோ பேஷண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்களா. ஸோ அங்கே தான் தூங்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் அந்த ரூம்ஸ் எல்லாம். பேஷண்ட் பெட்டுலாம் இருக்குமா, அதில் போய் படுத்துப்பாங்களாம், படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம், அங்கே தான் ரெஸ்ட் எடுப்பாங்களாம் மோஸ்ட்லி. அப்படி இருக்கும் பட்சத்தில் டாக்டர் விஜய்க்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஏன் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடக்கூடாது, ஏன்னா அவரால் முடியலைங்க, ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கிறாரு. ஸோ பெர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. எப்போது, விடிய காலையில் 5 மணிக்கு அவரோட ஃப்ளாட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போன விஜய் எப்படி தூங்குனார்னே தெரியலையாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவரோட வீட்டில் ஒரு அமானுஷம் இருக்குங்கிறது இவருக்கு தெரியும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறது எல்லாமே பின்னாடி ஒரு அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போன விஜய் நல்லா படுத்து தூங்குறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் அவரோட அந்த ரூமில். அவர் படுத்திருக்கிற அந்த உடஞ்சி போன கட்டில் படுத்திருக்கிறார் இல்லையா, இவரை சுற்றி யாரோ ஒருத்தர் நடமாடுற மாதிரியும் ஏதோ ஒரு அமானுஷ குரல்கள் என்னென்னமோ டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துருக்குது. இவர் எதையுமே கண்டுக்கல. ஏன்னா அவ்வளோ டயர்டு, செம்ம தூக்கத்தில் நல்லா தூங்கிடுறாரு. அலாரம் வச்சுருக்கிறாரு. ஆனால் காலையில் ஃபோன் வந்து அடிக்கலை, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. காலையில் திடீர்னு ஒரு கனவு மூலமா எந்திரிச்சு பார்த்தா 7 மணி ஆகுது. என்னடா அது, ஐயோ சீஃப் டாக்டர் வந்துருவார் 7 மணிக்கெலாம், முன்னாடியே வர சொன்னான்னு இன்றைக்கி வச்சு செய்ய போகிறான் சீனியர்னு சொல்லிட்டு அவசரமாக எந்திரிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கிறார். இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, மெதுவாக குளிப்பாராங்க.
சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து மெதுவாக குளிச்சு தான் பழக்கமாக, நல்லா குளிச்சுட்டு தான் போகிறான் எவ்வளோ டைம் ஆனாலும். அது ஒரு ஹேபிட் அவருக்கு. அதை அவங்க அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து திட்டிகிட்டு இருந்திருக்கிறார், உன்னோட ப்ரொஃபஷனுக்கு இது நல்லதுக்கு இல்லைப்பான்ட்டு. இப்போ தான் அவருக்கு அதை புரிஞ்சிருக்கு. மெதுவாக குளிச்சுட்டு 9 மணிக்கு போயிருக்கிறாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சீஃப் டாக்டர்லேருந்து எல்லா டாக்டருமே வந்திருக்கிறாங்க. இந்த ஐசியூவில் தான் இருக்கிறாங்க. வெளியே நர்ஸு வேறு ஒரு மாதிரி ஏன்பா லேட்டு போப்பான்ட்டுருக்காங்க. அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளை முடிச்சு விட்டாங்க. இன்றைக்கி நம்மளை வேலையை விட்டு எப்படினாலும் தூக்குற மாதிரி தான் அந்த சீனியர் சீஃப் கிட்ட பேசியிருப்பாருன்னு சொல்லி முடிவே பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்கிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஏதோ அவசரமாக பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. இவங்களால் இப்போ வரைக்குமே அந்த தாத்தாக்கு என்னங்கிறத டயக்னைஸ் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ரிப்போர்ட் எல்லாமே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த தாத்தா வந்து அதிகமாக குடிப்பாராங்க. குடிப்பழக்கம், புகைப்பழக்கம், எல்லா பழக்கமும் இருக்கிறதுனால அவரோட ஆர்கான்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் ஆகிட்டுருக்கு. லைக் அவர் டெத்தோட விளிம்புக்கே போயிட்டுருக்கிறார். இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த தாத்தா வந்து முழிச்சு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லை, கண்ணு மட்டும் ஓப்பனில் இருக்குது. விஜயை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. விஜயும் அவரை பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தாத்தாவோட கண்ணுலேருந்து கண்ணீர் வடிஞ்சு அப்படியே கொட்டுதாங்க அவர் படுத்திருக்கிற தலகாணியில். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் பார்த்ததே கிடையாதுங்கிறனால அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போது அந்த தாத்தாக்கு பொறுப்பு யாருன்னா டாக்டர் விஜய், அவரோட சீனியர், அவங்களோட சீஃப். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு டீமாக தான் இருப்பாங்களாம் ஹாஸ்பிட்டலில். ஸோ இப்போ மெயினாக விஜயை தான் வந்து அவரோட சீனியர் வச்சுட்டு போயிருக்கிறாரு அதே இடத்துல ஐசியூவில். அங்கேயே இருந்து மறுபடியும் வைட்டல்ஸ் எடுக்கிறாரு. அந்த தாத்தா வந்து ஒரு மாதிரி சீரியஸ் கண்டிஷனுக்கு போகிறாரு. 1 மணி நேரத்தில் நார்மல் ஆகிறாரு. இப்படியே மறுபடியும் கண்டினியூ ஆக ஒரு கட்டத்துக்கு மேலே இவரை ரிலீவ் பண்ணுறாங்க அந்த கேஸ்லேருந்து. அதாவது நீங்கள் உங்களோட வேலையை பாருங்கள், டியூட்டி டாக்டராகவும் போவாராம். அதாவது டியூட்டி டாக்டர்னால் மெயின் டாக்டர் கிடையாது, ரவுண்ட்ஸ் வர்றது. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நீங்கள் அட்மிட் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாக்டராக வந்து உள்ளே வந்து உங்களை விசாரிச்சுட்டு போவாங்க இல்லையா, என்னென்னலாம் சாப்பிட்டீங்க, என்னென்ன மெடிசின் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி அதை நோட் பண்ணிட்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒர்க் அவருக்கு இருக்குங்கிற காரணத்தினால அவரை ரிலீவ் பண்ணதுக்கப்புறமா அவர் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அந்த இஎன்டியில் போய் படுத்து தூங்கியிருக்கிறாருங்க. அப்படியே அந்த டே ஃபுல்லாக அவருக்கு போயிருக்குது. மிட் நைட்டு ஒரு 3 மணி இருக்குமாங்க. 3:20க்கு இவரோட ஷிஃப்ட்டு வந்து முடியுதுங்க. இன்றைக்கும் வேறு யாராச்சும் வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டாகவே ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்ப ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி வந்ததுலேருந்து இவரால் இன்னும் வெளியே வர முடியல, இவருக்கு எல்லாமே புதுசாக இருக்கிறனால என்ன பண்ணுறாருன்னா லிஃப்ட்டில் ஏறுறாருங்க. 2nd ஃப்ளோரில் லிஃப்ட்டில் ஏறி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். அவரோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு சூட் கேஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்புனவர் 2nd ஃப்ளோரில் லிஃப்ட் ஏறும்போது ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க அவங்க கூட ஏறுறாங்க. அவங்க 3rd ஃப்ளோருக்கு போகிறாங்க. நர்ஸ், நான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறேன் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் 3rd ஃப்ளோர் போகணும்னு சொல்லிட்டு இந்த பேஷண்ட்டெல்லாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, பெட்டு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது லிஃப்ட்டே ஒரு மாதிரி நீளமாக இருக்கும். அந்த லிஃப்ட் நீங்கள் எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நான் பிக்சர் கூட போடுறேன். இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டில் லாஸ்ட்டில் நிற்கிறாரு டாக்டர் விஜய். நர்ஸ் வந்து முன்னாடியே நிற்கிறாங்க. 3rd ஃப்ளோர் வருது. 3rd ஃப்ளோர் ஓப்பன் ஆனோடனே அந்த நர்ஸ் போயிடுறாங்க. இவர் ஃபோனில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சேட்லாம் பண்ணிக்கிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்னால் வர முடியலடா, இன்றைக்கி வேறு அந்த ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் மிஸ் பண்ணிட்டாரு இதனால். ஸோ நான் வந்து வரேன்டா, நாளைக்கு மீட் பண்ணலான்டான்னு சொல்லி சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 3rd ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னா ஐசியூ இருக்குதுங்க. 3rd ஃப்ளோர் லிஃப்ட் ஓப்பன் ஆனால் நேராக போனால் ஒரு 600 மீட்டரில் ரைட் எடுத்தால் ஐசியூ, லெஃப்ட் எடுத்தால் வார்டு எல்லாமே இருக்குமா. இப்போது ஃபோன் நோண்டிகிட்டு இருந்த விஜய்க்கு ரொம்ப நேரமாகவே இந்த டோர் வந்து லாக் ஆகலைங்கிறது தெரியலை. அதாவது லிஃப்டோட டோர் வந்து லாக் ஆகலைங்கிறது தெரியலை. நோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கடத்துக்கு மேலே லாக் ஆகுது. அப்போ தான் மேலே பார்த்தா ஒரு வயசான ஒருத்தர் பனியன் போட்டுக்கிட்டு லுங்கி, ஒரு அழுக்கு லுங்கி போட்டுக்கிட்டு கையில் வந்து ஐவியோட வந்து நிற்கிறாரு. எங்கே லிஃப்ட்டுக்குள்ளே. இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு டேக் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேக்கோட தான் வந்து நிற்கிறார். இது ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி பேஷண்ட் யாருமே லிஃப்ட் வரைக்கும் வரக்கூடாது, லிஃப்ட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, ஒரு நர்ஸோடு தான் வரணும். அப்படி இல்லைனா ஒரு டாக்டர், அது எதுக்காக கூப்பிட்டு வராங்களோ அதுக்காக தான் வரணும். அவங்களாம் இப்படி தனியாக வரக்கூடாது வாக்கிங்லாம். இப்போது டாக்டர் விஜய் அவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா யார் நீங்கள், எமர்ஜென்சின்னு போட்டிருக்கு, கையில் ஐவிலாம் குத்திருக்கு, நீங்கள் பாட்டுக்கு லிஃப்ட்டில் வந்து நிற்கிறீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது. ஐயா நான் எங்கேயும் ஓடிட மாட்டேயா, இங்கேயே தான் ஐயா இருப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல். என்னமோ போங்க, இப்போ கீழே நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் வர போகிறீங்க, செக்யூரிட்டி பார்த்தாங்கன்னா உங்களை தான் திட்டுவாங்க, பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வரப்போது முன்னாடி வராரு. பின்னாடி இருந்த விஜய் முன்னாடி வராரு. இப்போ தான் அந்த டோர் ஓப்பன் ஆக போகுது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து. அப்போ தான் அந்த தாத்தாவோட மூஞ்சை பார்த்தா, இவர் ஒருத்தருக்கு இப்போ பேஷண்ட் அட்டன் பண்ணார் இல்லையா, ஒரு தாத்தா சீரியஸாக இருந்தார் இல்லையா, ஐசியூவில் இருக்கார் இல்லையா, அந்த தாத்தா தான் லிஃப்ட்டில் வந்துகிட்டு இருக்கிறாரு கீழே. ஐயய்ய,
இவர் என்ன இப்படி இருக்கிறாரு? ஏன்னா ஆல்ரெடி ஸ்ட்ரெச்சரில் உட்கார மாட்டேன்னு சொன்னவர், அந்த வீல் சேரில் உட்கார மாட்டேன்னு சொன்னவர், எதுக்குமே ஒத்துழைக்காத ஒரு மனுஷன். இப்போ என்னடான்னா எப்படினாலும் நர்ஸுங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க வெளியே வரக்கூடாது, வாக்கிங் போகக்கூடாதுன்னு. இவர் வீம்புக்கேன்னு வந்திருக்கிறாரு. ஐயா உங்களோட ஒரே தலைவலியாக போச்சுங்கய்யா, நீங்கள் என்னோட பொறுப்புங்கய்யா, ஏன்ட்ட தான் ஏன் கேட்பார் என்னோட சீனியர்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தவர் மறுபடியும் 3rd ஃப்ளோருக்கு லிஃப்ட் அமைக்கி லிஃப்ட் மறுபடியும் 3rd ஃப்ளோருக்கு போகுது. 3rd ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறமா 600 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஐசியூ இருக்குது. ஐசியூக்கு அவரை கூட்டே போகிறாரு. விஜய் வந்து திட்டிக்கிட்டே வராரு, என்ன தான் பண்ணுறதோ, உங்களெல்லாம் வீட்டில் எப்படி தான் வச்சு சமாளிக்கிறாங்கன்னு தெரில, வாங்க அவ்வளோ முடியாமல் இருக்கீங்க, அதோட இப்படி நடமாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே கூட்டு போனால், அங்கே ஐசியூக்கு வெளியே அந்த தாத்தாவோட பேத்தி அவரோட பசங்க எல்லாருமே வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு மட்டும் அரை தூக்கத்தில் ஒரு மாதிரி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த விஜய் டாக்டர் கிட்டக்கு போனோம், அந்த பொண்ணு வந்து அரை தூக்கத்தில் எந்திரிச்சிட்டு சிரிச்சிருக்கிறாங்க. சிரிச்சுனேம்மா சிரிக்காதீங்கம்மா, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறாரு 3:15. ஐயோ இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, நான் அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாருங்க. கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனப்போ மணி 4:05. இப்போது டாக்டர் விஜய் வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு தூக்கமே இல்லையாங்க. மறுபடியும் அவங்க வீட்டில் அவரோட ரூமில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், இந்த ஈச்சர் ஆடுனா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் ரூம்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குதே, எங்கடா கேட்குதுன்னு சொல்லி இவரு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆல்ரெடி இவருக்கு அந்த வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நைட்டும், அதாவது விடிய காலையில் இவர் தூங்கவே இல்லை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலாமா, அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்லலாமா, அவங்க பயப்படுவாங்களே, என்ன பண்ணலாம் முருகான்னு சொல்லிட்டு முருகர் ஃபோட்டோவை பார்த்து வெளியே ஹாலுக்கு வர்றது, கிச்சனுக்கு போகிறது, இப்படியே உருட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. தூக்கமே இல்லைங்க. ஒரு 7-7:30 மணிக்கெலாம் அவருக்கு ஒரு ஃபோன் கால். தூங்கலான்னு சொல்லிட்டு அப்போ தான் வராரு. இவருக்கு மதியம் 3:30 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும், ஷிஃப்ட் ஒர்க்கு அப்போ தான் இவருக்கு. திடீர்னு ஒரு சீனியர்ட்டேருந்து ஒரு ஃபோன் கால். எடுக்கலாமா வேணாமாங்கிற பட்சத்தில் எடுக்கிறாரு, வேறு வழியில் எடுத்தாங்கன்னு சொல்லி எடுக்கிறாரு. விஜய் உடனே கிளம்பி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, ஒரு ரொம்ப எமர்ஜென்சி, சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கால் பண்ணியிருக்கிறாருங்க. ஸோ விஜய் இப்போ குளிச்சுட்டு மறுபடியும் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாருங்க. தூங்கவே இல்லை அன்றைக்கி நைட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 3வது ஃப்ளோருக்கு போய் பார்த்தா வெளியே அந்த பேத்தியும், அந்த பேஷண்ட்டோட அந்த தாத்தாவோட பேத்தியும் அவங்க மகன்கள்லாம் வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. வெளியே நர்ஸ்லாம் வந்து என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சுன்னா அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாரு, காப்பாற்ற முடியாது போல், நீ போப்பா உள்ளே போப்பாங்கிறாங்க. உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்த்தா சீஃப் டாக்டர்லேருந்து எல்லாருமே உள்ளே தான் இருக்கிறாங்க. இவரோட சீனியர் எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்க. என்னாச்சு சார்னு சொல்லி கேட்கும்போது இவரோட சீனியர் வந்து ஏதோ எழுதிட்டு இருக்கிறாரு, பேடில் வந்து எழுதிட்டு இருக்கிறாரு, சீரியஸாக எழுதிட்டு இருக்கிறாரு. இவரோட ஃபேஸே ஒரு மாதிரி சிரிச்ச முகமாக தான் இருக்குமா. அதோடு தான் போய் நின்றுருக்கிறாரு. சீனியருக்கு யார் மேலே கடுப்பை காட்டன்னு தெரியாமல் இவரை வந்து திட்டிருக்கிறாரு. ஏன்டா சிரிச்ச மாதிரி இருக்கிற, ஒரு மாதிரி இப்படிலாம் சிரிச்ச மாதிரிலாம் இருக்கக்கூடாது, என்ன நடக்குது தெரியுமாம்னா, ஐயோ சாரி சார், நான் ஏதோ என் முகமே அப்படி தான், நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலை. சார் என்ன சார் ஆச்சு, என்ன சார் ஆச்சுன்னு அவரை நொச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் அப்போ தான் சொல்லியிருக்கிறாரு அவர் இறந்துட்டார், இந்த தாத்தா வந்து இறந்துட்டார், ரொம்ப சிவியராக வந்து இறந்துட்டார். இவரால் அதை தாங்கிக்கவே முடியலை, அந்த தாத்தா இறந்ததை. அவரோட பாடியுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ ஐசியூவில் இல்லை, ஐசியூவில் இவங்க ரிப்போர்ட்டுக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே உட்காந்து. அதாவது அந்த பேஷண்ட்டோட டெத் ரிப்போர்ட்டை எழுதிட்டு இருக்கிறாரு அவரோட சீனியரும் சீஃப் டாக்டரும். இவருக்கு ஒன்றுமே புரியலை, எப்படி இறந்தார் என்ன ஏது, ஏன்னா ஆல்ரெடி ஆர்கன்ஸ் எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சான். இருந்தாலும் இவருக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு பயம். ஏன்னா டாக்டர் விஜயை தான் எல்லாருமே சீனியர் டாக்டர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அந்த தாத்தாவோட குடும்பத்தில். இப்போ அந்த தாத்தாவோட உடம்பு வந்து மார்ச்சரிக்கு போயிருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டலில் வந்து டெம்பரரியாக தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தான் மார்ச்சரி வச்சுருப்பாங்களாம், அந்த மாதிரியான ஒரு மார்ச்சரியாம். ஸோ இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து அந்த பாடி எடுத்துகிட்டு அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கிளம்பிடுவாங்க. இவருக்கு அது வரைக்கும் வெளியே வரதுக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் அந்த சீனியர் டாக்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இவர் சும்மாவே வம்புழுக்கணுங்கிறதுக்காண்டி, போப்பா உன்னோட வேலையை பாரு, போ ரவுண்ட்ஸில் போ, உன்னோட வேலையெல்லாம் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையும் வேறு வழி இல்லாமல் அவரும் வெளியே வந்தால் அந்த பேத்தி இருக்காங்க இல்லையா, அவங்க இவங்க கிட்ட அழுதாங்களாங்க. ஒரு மாதிரி எங்கள் தாத்தாவை காப்பாற்றுருவீங்கன்னு நினச்சோம், என்ன சார் இப்படி ஆகி போச்சே சார். இம்மா நான் என்னம்மா பண்ணுறது, நான் ஜூனியர் டாக்டர் தான்மா, நீங்கள் என்னைய தான் சீஃப் டாக்டர்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆர்கன்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சுமா, ஆல்மோஸ்ட் அவர் டெத்து தான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணோம், பட் முடியலை, என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து விலகி வர்றதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சாங்க. அவங்க ஃபுல்லாக அழுது ஒரு மாதிரி ஆக்கியிருக்கிறாங்க. அப்புறமா இவர் கீழே போயிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு இவரோட வேலையை கண்டினியூ பண்ணும்போது இவருக்கு டிஸ்டர்ப்டாகவே இருந்திருக்குதுங்க. என்னடா இது, நம்ம அந்த பொண்ணு வந்து இப்படி பேசிருச்சே, வீட்டில் வேறு ஏதோ இருக்குது, சம்திங் இருக்குதுன்னு சொல்லி அந்த மைண்ட்லேயே இருந்தவருக்கு சீஃப் டாக்டர் கால் பண்ணி, பா விஜய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த இறந்து போனார்ல அவருக்கு வந்து நீ டெத் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும்ப்பா,
சார் அதான் சீனியர் வந்து எழுதிட்டு இருந்தார் சார். அதை ஏன்பா கேட்குற, ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டான்ப்பா. அவர் வந்து எழுதின இது வந்து அடியில் கார்பன் பேப்பர் வச்சு எழுதணுமா. அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மெயின் காப்பியும் அந்த இறந்து போனவங்க வீட்டுக்கு ஒரு காப்பியும் கொடுக்கணுமா. அப்போது ஒரு காப்பி தான் இவங்க கிட்டே இருக்குது. அதனால் இன்னொரு காப்பி மட்டும் நீ அச்சு பிசுறு இல்லாமல் அதையே எழுதி கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போது அந்த இஎன்டி கிளினிக் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூமில் உட்காந்து டாக்டர் விஜய் மட்டும் தனியாக உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு அவரோட டெத் ரிப்போர்ட்டை. எழுதிட்டு இருக்கும்போது அவர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு. எல்லாத்தையும் அவர் சீனியரோட இதை பார்த்து பார்த்து தான் போட்டுட்ருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. டெத்து டைம்னு ஒன்று இருக்கும்ல, அதில் அந்த தாத்தா இறந்து போனது 2:30 மணிக்கு, விடிய காலையில் 2:30 மணிக்கு. அதாவது டாக்டர் விஜய் அந்த தாத்தாவை பார்த்து ஐசியூவில் போய் விட்டது 3:15க்கு, 3:15க்கு. ஆனால் அந்த தாத்தா இறந்து போனது 2:30க்கு. கையெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்கு டாக்டர் விஜய்க்கு. சீனியருக்கு ஃபோன் போட்டு, சார் என்ன சார் டெத்து டைம் ஏதோ மாற்றி எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏய் என்னப்பா பேசுகிற, கரெக்டாக தான்ப்பா எழுதியிருக்கிறேன், அது எப்படி மாற்றி எழுத முடியும், நீ என்ன டாக்டர் மாதிரி பேச மாட்டேங்கிறியே. இல்லை 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 சார், ஓகே சார்ன்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு 2ன்னு எழுதுறாரு. கையெல்லாம் நடுங்குது. மறுபடியும் அவருக்கு ஃபோனை போட்டு, சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார், 1 மணி நேரம் முன்ன பின்ன கூட இருக்கலாம்ல, அது எப்படிப்பா முன்ன பின்ன இருக்கும், நீ என்ன குடிச்சிருக்கியா இல்லை சரியாக தூங்கலையா, ஏன் இப்படிலாம் பேசுகிற, எப்படி வந்து டைம் வந்து மாறும், 1 மணி நேரம் டிஸ்டன்ஸ்லாம் எப்படி மாறும். இவருக்கே தெரியுது, டாக்டர் விஜய்க்கே, ஒரு டாக்டர் வந்து ஒரு டெத் ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அது அக்யூரேட்டாக இருக்குமாங்க, அது செகண்ட் முதற்கொண்டு பர்ஃபெக்டாக எழுதுவாங்களாம். அது இவருக்கும் தெரியுது. இருந்தாலும் பயத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அவர்கிட்ட பேசி திட்டு வாங்கிட்டு இருக்கிறார். இதை டெத் ரிப்போர்ட்டை எழுதி அவங்க சீஃப் கிட்ட கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா இவரால் அதை ஏற்றுக்கவே முடியலைங்க. அப்போ இவர் பார்த்த அந்த உருவம் யார்? நைட் அந்த பொண்ணு கூட சிரிச்சிச்சே. இப்போ தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த பொண்ணு டாக்டரை விஜயை பார்த்து தான் சிரிச்சிருக்கிறாங்க, அந்த பக்கம் பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவங்க ஒரு கர்ட்டசிக்காக, ஏன்னா அவங்க தாத்தாவுக்கு இவர் தான் ஆரம்பத்துலேருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்க்குறாருங்கிறதுக்காக ஒரு கர்ட்டசிக்காக சிரிச்சிருக்கலாம் இல்லையா. அப்போது அந்த தாத்தாவோட உருவம் இவருக்கும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 3:15 ஆயிடுச்சுன்னு வாட்சை பார்த்தனால தான் ஓடினார். மறுபடியும் 5 மினிட்ஸ் லேட் ஆகிற போது எதனா நடந்துற போதுன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கே ஓடினார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த தாத்தா அங்கே இருந்தாரா இல்லையாங்கிறது இவருக்கு தெரியாதே. ஆக மொத்தம் ஒன்று மட்டும் தெரிஞ்சிருச்சு, அந்த தாத்தா இறந்து போய் அவர் ஒரு வார்த்தை விட்டார் இல்லையா நைட்டு, நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா, இங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பேன்னு அர்த்தமா? இப்படி பல தாட்ஸ் அவரோட தலைக்குள்ளே போட்டு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா சரியான தூக்கம் கிடையாது அவருக்கு, ஒரு மாதிரி டஞ்சனாக இருந்திருக்குதுங்க அவர் மைண்டு. விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஃபோன் போட்டு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா நீ எதனா ஆலோசனேஷன் இருந்திருக்கும் உனக்கு, அவர் நினப்பாவே இருந்திருப்ப, ஒரு 3 நாள் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிற, அப்படி தாண்டா இருக்கும், நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு சரியாக போகும்னு சொல்ல இவரோட ஹாஸ்பிட்டல்லேருந்து லீவ் ஆகி, அதாவது இவரோட ஷிஃப்ட் டைம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் படுத்து தூங்குறாருங்க. படுத்து தூங்கும்போது இவரோட ஹாலில் லைட்டு வெளிச்சம் இருக்குது. ரூமில் ஏசி ஃபேன் எல்லாம் போட்டு விட்டுட்டு லைட்டையும் போட்டுட்டு தான் தூங்கியிருக்கிறாரு. எப்பயுமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவார். லைட்டை போட்டு விட்டே தூங்கியிருக்கிறாரு. அவ்வளோ டயர்டு. படுத்தோடனே தூங்கிட்டாருங்க. நைட்டு ஒரு 2:50 இருக்குமாங்க விடிய காலையில். ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்திருக்குது விஜய்க்கு. டக்குன்னு முழிச்சு பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி கரண்ட் இல்லை, அதாவது ஏசியும் ஓடல ஃபேனும் ஓடல, இருட்டாக இருக்குது. ஆனால் ஹாலில் லைட் எரியுது, டியூப்லைட் எரியுது. அப்போது இது 3 ஃபேஸில் வந்து எதனா ஒரு ஃபேஸ் வந்து போச்சா, கரண்ட்டு போச்சா, என்னடா அது கடுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே தலகாணி போர்வை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாயெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே படுத்துருக்கிறார், ஹாலில் படுத்துருக்கிறார். ஒருவேளை அந்த ரூம்லேயும் கரண்ட் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க விரும்பலை, அவ்வளோ டயர்டு. படுத்து ஹாலில் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த சத்தம் கேட்டு யாரோ ஒரு வயசானவர் தலையில் அடிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுருக்கிறாருங்க. இந்த சத்தம் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி எந்திரிச்சவர் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்கு அவருக்கு. என்னன்னா அந்த ரூம்லேருந்து தான் வருது. இந்த இருட்டடைஞ்சு இருக்குது இல்லையா, அவர் படுத்து தூங்குற அந்த இரும்பு கட்டில் உடஞ்ச ரூம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் அந்த சத்தம் வந்துகிட்டு இருக்கு. எந்திரிச்சு மெதுவாக எந்திரிச்சு கண்ணை தொடச்சிட்டு பார்த்தவருக்கு அந்த ரூமில் இருந்து ஒரு உருவம் நிற்கிதான். அதாவது இந்த டியூப்லைட் இருக்கு இல்லையா, ஹாலில் இருக்க டியூப்லைட்டை வெளிச்சம் லைட்டாக அடிக்குது உள்ள. அந்த வெளிச்சத்தில் ஒரு புகை மாதிரி சில் அவுட்டில் ஒரு தாத்தா இருட்டா நிற்கிறாராம். அவர் தான் அழுதுகிட்டு இருக்கிறாராம். ஒரு மாதிரி அள்ளு இல்லையாங்க அவருக்கு. கத்தி இருக்கிறாரு, முருகா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாரு. கத்துன கத்துல அந்த டோரு ஓப்பனில் தான் இருந்திருக்குது. மெயின் டோர் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்குது. அவர் ஓப்பன் பண்ணி விட்டே தான் வந்து படுத்துருக்கிறாரு.
முருகான்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த உருவம் மறைஞ்சி அந்த டோர் வந்து டொம்முன்னு வச்சுட்டாங்க. ஒரு மாதிரி இவருக்கு என்ன பண்ணனே தெரியல, எந்திரிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. மெயின் டோர் கிட்டக்க போய் டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வருது, மெயின் டோரோட கீ அந்த ரூம்குள்ளே அவர் தூங்குற தலகாணிக்கு அடியில், அதாவது அந்த பெட்டுக்கு அடியில் வச்சு தான் படுப்பாராம். அது அவரோட ஹேபிட்டாம். அவ்வளோதான், இன்னைக்கு நமக்கு முடிஞ்சு சோழி முடிஞ்சுனே அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அப்போது ஒரு 2 நிமிஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு, இங்கிட்ட நடந்திருக்கிறாரு, என்ன பண்ணனே தெரியல. அந்த ரூம்குள்ளே இன்னும் அழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, வெறும் பார்த்துட்டாரு ஒரு தாத்தாவை. இந்த இறந்து போன தாத்தா தான் இங்கே வந்திருக்கிறாரா. டைம் பார்க்குறாரு 3:15 கரெக்டாக. அப்போ நேற்று வந்த அதே தாத்தா அதே டைமிங்கில் 3:15 வந்து இவர் பயமுறுத்துறாரா இவரோட வீட்டில், இவரோட ரூமில். ஒரு செகண்டு யோசிச்சதுக்கப்புறம் தான் திரும்பி பார்க்குறாரு, இவர் மெயின் டோரை லாக் பண்ணவே இல்லை, மேலே தாப்பால் மட்டும்தான் போட்டு வச்சிருக்கிறாரு. தாப்பாலை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போய் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச மனுஷன் பயத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி ஆப்போசிட் வீட்டில் இருக்கிற டோரை போய் தட்டியிருக்கிறாருங்க. அவர் ஓப்பன் பண்ண, என்னப்பா என்னாச்சு உங்களுக்கு டாக்டர், நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டீங்களா, என்னாச்சு அன்டைமில் இந்த மாதிரி காலிங் பில் அனுப்புறீங்க, என்னாச்சு ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி என்னப்பாச்சு அப்படின்னா, நான் சொல்கிறேன் சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சோ அதை சொல்லலான்ட்டு வரும்போது அவரோட ஒய்ஃபும் வந்து என்னப்பாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இவருக்குள்ளே ஒரு விஷயம் என்னமோ ஆயிருக்குதுங்க. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது, ரொம்ப பயந்த மாதிரி காட்டிக்கிட்டு நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அசிங்கமாயிருன்னு சொல்லிட்டு காமாக, அதாவது ஒரு மாதிரி இதுக்கும் ஒருக்கும் சம்மந்தமே இல்லாமல் பயப்படாத மாதிரியே பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இவர் பயந்துட்டாருன்ட்டு. உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபிலாம் போட்டு கொடுத்து திருநீர்லாம் பூசி விட்டு இவர்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துருக்குறாங்க அந்த சோஃபாவில் உட்கார வச்சு. ஆனால் இவர் இப்போயுமே சொல்ல மாட்டாரு, எதுக்கு சார் திருநீர்லாம், நான் ஜஸ்ட்டு ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஞாபகமாக இருந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் வந்து இறந்துட்டார், அந்த ஞாபகமாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு, அவ்வளோதான், ஜஸ்ட்டு சில் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரூமுக்கு போக டைம் பார்த்துருக்கிறாரு. மணி 4:15 ஆகுதுங்க. இதுக்கு மேலே தூங்க வேணாம். இவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெருமாள் கோயில் இருக்குதாங்க, மலை மேலே இருக்குமா, அது ரொம்ப ஃபேமஸான கோயிலாம். ஸோ அங்கே கிளம்பிடலாம், பெருமாளை போய் கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சிக்கிறாரு. அவனுமா அவசர அவசரமாக, என்றைக்குமே மெதுவாக குளிக்கிற ஒரு மனுஷனோட ஹேபிட்டை மாற்றிருக்கிறாரு இந்த தாத்தா. வேகமாக குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிருக்கிறாரு 5-5:30க்கெலாம். அன்றைக்கி ரொம்ப விசேஷங்கிறனால செம்ம கூட்டமாக வந்துருக்குதுங்க, பெருமாளுக்கு விசேஷமான நாளாக அன்னைக்கு. ஸோ ஒரு 7 மணிக்கிட்ட மேலே போய் பெருமாளை கும்பிட்டுட்டு கீழே வந்துட்டு இவருக்கு ஏதோ ஒன்று தட்டியிருக்குது, மனசுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்றைக்கி சிக்குங்க, நான் என்னால் வர முடியாது, நான் லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி லீவும் எடுத்துக்கிட்டு குன்றத்தூரில் வந்து முருகன் கோயில் இருக்காங்க, இந்த குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகன், ஏன்னா இவர் பெரிய முருகன் பக்தன் இல்லையா, முருகனை போய் பார்த்துட்டு கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு அப்படியே அந்த மலைக்கு பேக் சைடில் ஒரு ஸ்டெப்ஸாக இறங்குமாங்க, ஸ்டேர்ஸ் இறங்குமா, அங்கே ஒரு குட்டை ஒன்று இருக்குமா, குளம் மாதிரி இருக்குமா, அங்கே பசங்களாம் குளிக்கலாம் செய்வாங்களாம். அங்கே மேலே உட்காந்தோம்னா கொஞ்சம் காம் டவுனாக இருக்குமா, அங்கே அந்த காவி வேஸ்ட்டி கட்டிக்கிட்டு சாமிங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்களாம், அவங்க கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறாருங்க மன நிம்மதிக்காக. ஏதோ பண்ணுது, யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே உட்காந்துருந்தவரை பக்கத்தில் இருந்த ஒரு சாமி பார்த்துட்டு, பா தம்பி நீ ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்குன்னு தெரியுது, என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. இவர் கையில் காசு வேறு இல்லை, ஜிபே தான் பண்ணுவாராம். அவர் கேட்டவொடனே எதனா காசு கேட்டுருவாரான்னு சொல்லிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை சாமி, சும்மா உட்காந்துருக்குறேன், எப்பா மறைக்காத, உன்னோட முகத்திலே தெரியுது ஏதோ ஒரு விஷயத்தில் நீ மாட்டியிருக்கிற, சொல்லு, நான் வந்து உனக்கு உண்டான சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவரும் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாருங்க, ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லா விஷயத்தையும். இந்த தாத்தா தான் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறாரு, இங்கே வந்துட்டார், இப்போ என்ன பண்ணனே எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே இந்த சாமி, இந்த வீட்டில் இன்றைக்கி நைட்டு நீ தங்காத, முடிஞ்சால் இப்போ உடனே போய் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அந்த வீட்டில் வேறு ஒரு ஆத்மா இருக்குது, அந்த இறந்து போன பெரியவருக்கும் இந்த வீட்டில் இருக்கிற ஆத்மாவுக்கும் சம்மந்தமே கிடையாது, நீ உன் உயிரை காப்பாற்றிக்க, இந்த வீட்டை காலி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வெறும் தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னாச்சு என்ன விஷயம்னு சொல்லி கேட்டாலும் அவர் சொல்லலை, நான் சொல்யூஷன் சொல்லிவிட்டு நீ கிளம்புன்ட்டுருக்கிறாரு. வேகமாக இவர் வீட்டுக்கு போனவர் வெளியே ஒரு ஆட்டோ, அங்கனக்குள்ளே ஒருத்தர் வந்து ஆட்டோ வச்சுருப்பாராம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவர் 8 வருஷமாக அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறார், இவங்க இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில். அவரும் பேசிக்க மாட்டாங்களாம். எதனாலங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரியாதான், ஏதோ ஒரு சின்ன ஈகோ தான், கார் நிப்பாட்டுறதுக்கும் ஆட்டோ நிப்பாட்டுறதுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கார் நிப்பாட்டுற இடத்துல ஆட்டோ நிப்பாட்டிருக்கான்னு சொல்லி இவரும், ஆட்டோ நிப்பாட்டுற இடத்துல கார் நிப்பாட்டிருக்கான்னு அவரும், 2 பேருக்கும் இந்த பார்க்கிங் படத்தில் வர மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கு சின்னதாக. எதனால் டாக்டர் விஜய் போய் அந்த ஆட்டோக்காரர்கிட்ட பேசினார்னு இப்போ வரைக்கும் தெரியலையாங்க. இந்த ஆட்டோக்கு முன்னாடியும் ஒரு முருகன் ஃபோட்டோ வந்துருக்குது, எப்படி போய் பேசினாரே தெரியலையாம், ஏன்னா அவ்வளோ ஈகோ பார்ப்பார். அவர் போய் பேசியிருக்கிறாரு, அண்ணே என்னண்ணே சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன்னா அவருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்திருக்கு, என்னடா அது என்றைக்குமே பேசாதவன் என்னை பேசுகிறான்னு சொல்லிட்டு அவர் நல்லா பேசியிருக்கிறார். நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் ஹாஸ்பிட்டலில் எப்படி எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்போது விஜய் கேட்குறாரு, அண்ணே
நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 8 வருஷமாக இருக்கேன் சார். சரிண்ணே, இப்போது இந்த வீட்டில் எதனா அமானுஷம் நடந்திருக்குதா? நான் இருக்கிற வீட்டில் இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எதனா அமானுஷம் நடந்திருக்குதா? எதனா நடந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கங்கும்போது அவரோட மூஞ்சே மாறுது. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? சுற்றி முற்றி பார்த்துட்டு, யாராச்சும் எதனா சொன்னாங்களா உங்ககிட்ட? அண்ணே, எனக்கு தெரியும் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நான் இருக்கிற வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் கேட்குறேன்னு அவரோட மனசில் ஒரு கட்ஸ் இருந்திருக்குது. ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா, 8 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கிறார், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கிறார். இப்போ தான் அந்த ஆட்டோக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் விஜய் இருக்கிற இதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் தனியாக தங்கியிருந்துருக்குறாங்க. அவங்களோட பிள்ளைங்க யாருமே அவங்கள கண்டுக்கலையாம். அவங்க பெத்த பிள்ளைங்க யாருமே அவங்கள கவனிக்கலை, கண்டுக்கலைங்கிற காரணத்தினால 2 பேருமே தனியாகவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு மன உளைச்சலோட ரொம்ப ஒரு மாதிரி மனசு நொந்து போய் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த பாட்டியும் இறந்துடுறாங்க. ஆல்ரெடி பசங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க, வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுத்து போயிருந்த தாத்தாக்கு பாட்டியும் இறந்ததுக்கப்புறமா வாழவே இஷ்டம் இல்லாமல் வீட்டில் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாருங்க. அவர் இறந்த விஷயம் 2 நாளுக்கு அப்புறம் தான் வெளியே இருக்கவங்களுக்கே தெரிஞ்சு கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா தூக்கில் தொங்கிட்டு வந்துருக்கிறாரு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸ் தான் வந்து 2-3 போலீஸ் வந்து இந்த கட்டில் மேலே ஏறி, இரும்பு கட்டில் மேலே ஏறி அவரை தூக்குலேருந்து எடுக்கும்போது கட்டிலே ஒரு மாதிரி கிராக் விழுந்து உடஞ்சிருக்குது, லைட்டாக கிராக் விழுந்துருக்குது. இப்போ இதை கேட்ட உடனே விஜய்க்கு தூக்கி போடுதுங்க. கிராக் விழுந்துச்சா? கட்டில் இல்லையா? அந்த கட்டிலில் தான் மனுஷன் போனதுலேருந்தே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு, அந்த ரூமில் தான். என்னென்ன சொல்கிறீங்க அண்ணே? நான் அந்த கட்டில் நான் இருக்கிற ரூமில் தானே அந்த விஷயம் நடந்திருக்குது. தம்பி, நான் இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணும்னு நினப்பேன், நீங்கள் தான் வந்து பார்த்தாலும் பேசக்கூட மாட்டீங்க, மூஞ்சி திருப்பிட்டு போயிருவீங்க, அப்புறம் இந்த கார் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு. என்னண்ணே, சரி ஓகேண்ணே நான் போகிறேன், தம்பி நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வீடை காலி பண்ணிடுங்க பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. இப்போது விஜய் அவருக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆட்டோக்கார ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடை காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலை எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக அவரை வர வச்சிருக்கிறாரு. வீடு எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணிட்டாரு. கூட வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிறேன்ப்பா, எதனா விட்டு போயிட போகிறேன்னே, ஆனால் உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு பொருளாக கீழே இறக்கிட்டு இருக்கிறாரு. இறக்கிட்டு இருக்கும்போது பால்கனி சைடு இவர் போகவே மாட்டாராங்க விஜய். இந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே அங்கே ஒரு கயிறு கிடந்திருக்குது. அந்த கயிறை எடுத்து நன்ன எப்பா இந்த கயிறை வச்சு இந்த சாக்கு முடியெல்லாம் கட்டிக்கிறேன் பாங்கும்போது எந்த கயிறுன்னு சொல்லி இவர் போய் பார்த்தா இந்த தூக்கு போட்டு இறந்தாங்க இல்லையா, அந்த கயிறை வந்து அறுத்துருக்குறாங்க. அந்த கயிறை அறுத்து எடுத்துருக்குறாங்க. அது எங்கே போடன்னு தெரியாமல் பால்கனியில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதை க்ளீன் பண்ணவே இல்லை. வீட்டை க்ளீன் பண்ணாமையே, அந்த பால்கனியை க்ளீன் பண்ணாமல் அந்த தாத்தாவோட திங்ஸ்லாம் அங்கே தான் இருந்திருக்குது, அவரோட பொருட்கள்லாம் அங்கே இருந்திருக்குது. விஜய்க்கு இதை பார்த்தோன்னே என்ன அந்த கயிறை முதல்ல கீழே போடுனேன், வானே முதல்ல கீழே போனான்னு சொல்லிட்டு கத்திருக்கிறாரு. ஆப்போசிட்டில் இருந்தவர் முறைச்சிருக்கிறார், ஏன்ப்பா கத்துற, என்னப்பா உனக்கு உதவி பண்ண தான் பார்த்துருக்கேன், என்ன வானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போய் சொல்லியிருக்கிறாரு காரில். இந்த வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார், இந்த மாதிரி இறந்துட்டார், தூக்கு போட்டு செத்துட்டாருன்னா அவரோட ஆத்மா தொடருதுண்ணே. இந்த வீட்டில் நடந்த அமானுஷம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கப்புறமா, தம்பி என்ன காரியம்ப்பா பண்ணீங்க, இங்கே ஏன்ப்பா என்னையை கூப்பிட்டீங்க, சரி விடுங்கப்பா, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடலாம்ப்பா வாங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த வீடை காலி பண்ணி போயிருக்கிறாங்க. அட்வான்ஸே வாங்கலையாம், திருப்பி அந்த வீட்டுக்கு உண்டான அட்வான்ஸே வாங்கலையாம். அவர் எங்கே கேட்டு எதனா பிரச்சனை பண்ணுவானுங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாராங்க. காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, திருப்பி 2-3 தடவை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் டெக்ஸ்ட் தான் பண்ணியிருக்கிறாரு, நான் லீவ் ஆகிக்கிறேன், நீங்கள் அந்த மற்ற விஷயங்களுக்குலாம் வந்து நான் கொடுத்த அட்வான்ஸ் 50,000 நீங்கள் கழிச்சுக்கோங்கன்னு ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கிறாரு. ஸோ இந்த ஸ்டோரி டாக்டர் விஜய், அதாவது இது வந்து அவரோட புனைப்பெயர் தான், அவரே சொன்னார், அவர் என்னைய மாதிரியே ஒரு தளபதி ஃபேனாக இருப்பார்னு நினைக்கிறேன், அதனால் டாக்டர் விஜய்ன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவரே இந்த பேர் வச்சு சொல்ல சொன்னார். இடங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்னார். அதுதான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுச்சு. ஏன்னா ஆளுக்கு சும்மா என்ன தேவை சொல்ல வேண்டியது, நம்ம சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து கால் பண்ணுறேன், இங்கேருந்து கால் பண்ணுறேன், எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கங்கிற காரணத்தினால நான் அதை சொல்லலைங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்பவே ஒரு புக்கு படித்த மாதிரி தான் இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. இவர் டாக்டர் விஜய், அதாவது இந்த கதையை என்கிட்ட சொன்னவர் வந்து என்கிட்ட இருந்த அணுகுமுறையுமே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த தம்பி வந்து டெவில்ஸ் கிச்சனோட பெரிய ஃபேனாக. இப்போ ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு பெரிய டெவில்ஸ் கிச்சனோட ஃபேன். அவங்க அப்பாவுமே டெவில்ஸ் கிச்சனை விரும்பி பார்ப்பாராம். அவர் எந்த ஒரு யூடியூப் சேனலுமே பார்க்க மாட்டாராம். ஒரு நாள் எதர்ச்சியாக நம்மளோட ஒரு வீடியோ அவர் பார்த்துட்டு இருக்கும்போது, என்னடா அது ஏதோ புதுசாக இருக்கேன்னு சொல்லி உட்காந்து பார்த்துருக்கிறாரு. ஃபுல்லாக 1 மணி நேரம் ஸ்டோரியை ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே ஒரு பூஸ்டப்பாக தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ டாக்டர் விஜய் அண்ட் அவரோட அப்பா. இதிலேருந்து டாக்டர் விஜய் உங்ககிட்ட எல்லார்ட்டுமே ஒரு விஷயத்த சொல்ல சொன்னார். நான் கதைக்கு நடுவில் சொன்னால் டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு தான் சொல்லலை, இப்போ சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க அப்படின்னா,
டாக்டர் சொல்கிற விஷயத்த கேட்டு நடந்துக்கோங்க. இந்த தாத்தா மாதிரி ஆர்கியூ பண்ணாதீங்க. நானே பார்த்துருக்கேன் நிறைய பேரை. என்னோடய ஃபேமிலியிலேயே நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே அட்வைஸாக நான் அவர் சொன்னதை நானுமே சொல்கிறேன். டாக்டர் எதனா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கோங்க, இல்லை இந்த வீல் சேரில் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உட்காருங்க. இல்லை எனக்கு நல்லா தான் இருக்கிறேன், நான் ஏன் வீல் சேரில் உட்காரணும், காசு வாங்குறக்காண்டி இப்படிலாம் பண்ணுறீங்களா, இப்படிலாம் அவதூறாக பேசாதீங்க. அது மாதிரி இப்போ ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்லையே ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே டாக்டர்ஸ் எல்லாமே உங்களை சேவ் பண்ணுறதுக்காக, உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக நடமாடும் கடவுள்களாக தான் செயல்பட்டுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசுகிறது, நான் செத்துருவேன், ஏன் நான் பிழைக்க மாட்டேன், இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேஷண்ட்லாம் சொல்லுவாங்களாம் ஹாஸ்பிட்டலில். அப்படியெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லுங்கண்ணே, உங்களோட நம்ம கோஸ்டிஸ் கிட்டலாம் சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இதே மாதிரி எதனா அமானுஷம் நடந்திருக்குன்னா, டாக்டர்ஸ் யாருன்னா இப்போ இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஒருவேளை அந்த தாத்தா வந்து அவர் பேச்சை கேட்டு அந்த வீல் சேரில் உட்காந்து போயிருந்தாருன்னா மேபி அவர் பொழைச்சிருக்கலாம். ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன்பா.